எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிற தெய்வம் மக்கள் நன்றி செலுத்துகிறேன். அப்பா இறங்கி வந்தாண்டவரே எங்கள் மத்தியிலே அசைவாட கண்டவரே அப்பா ஆண்டவரே நன்றி 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 ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே அப்பா நன்றி 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 மக்கள் நன்றி செலுத்துகிறாங்க நன்றி செலுத்துகிறாங்க. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தெய்வமே அப்பா எல்லா ஸ்தோத்திரம் பண்ணாமா வாயில திறந்து சமூகத்திலே அப்பா அன்பளிக்கிறாங்க இரக்கம் நிறைந்த தெய்வமே அப்பா மக்கள் நன்றி செலுத்துகிறாங்க. நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ உன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ உன் செல்லும் மேகம். விலகாத மேகம் விலகாத மேகம் நீ
ஒன்று பிடிப்பேன் என் நண்பர் இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. சொன்னால் போதும் செய்வேன், நீ காற்றும் மணியும் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் நண்பர் இயேசுவே. சொன்னால் போதும் செய்வேன், நீ காற்றும் மணியும் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் நண்பர் இயேசுவே. கடலின் மீது நடந்திட்டவும் அற்புத பாதைகள், எனக்கு முன்னே செல்வதா எனக்கேது கவலை. காற்றையும் கடலையும் அகற்றியவும் அற்புத வார்த்தைகள், எந்த துணையாய் நிற்பதா எனக்கேது கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், காற்றும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் நண்பர் இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காற்றும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் நண்பர் இயேசுவே. பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும், பாதை காக்க நேசருண்டு பயமே இல்லையே. ஆலோசனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும், பாதை காக்க நேசருண்டு பயமே இல்லையே. ஆலோசனையில் தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும், பாதை காக்க நேசருண்டு பயமே இல்லையே. ஆலோசனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும், பாதுகாக்க கர்த்தருண்டு பயமே இல்லையே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. எஜமானனே
செலுத்துகிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். பலவீனமாக இருக்கிறவங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறாங்க. எல்லாம் என்னோடு இணைந்து வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஜப குறிப்புகளை உங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய கிருபாசனத்தண்டையிலே கொண்டு போகும் பொழுது உங்களுடைய துதி அதை மூடட்டும். ஆண்டவருடைய கிரியை நமக்கு இறங்கி வரட்டும். நல்ல வாய்களை திறந்து என்னோடு சேர்ந்து கூட ஆண்டவரே, குறைவுள்ள உள்ளவங்க உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. பலவீனத்தில் இருக்கிறவங்க, கண்ணீரின் பாதையில் இருக்கிறவங்க, ஆண்டவரே வியாதி மரணப்படுக்கையில் இருக்கிறவங்க, ஆண்டவரே தீராத ஆண்டவரே வியாதியில் இருக்கிறவங்க, கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க, ஆண்டவரே உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய சபைக்கு உட்பட்டு ஆண்டவரே தடுமாற்றத்தில் இருக்கிறவங்களை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே வேதனையில விக்கிரங்கள் இருக்கிறவங்களை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். குழப்பத்தில் இருக்கிறவங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு அப்பாற்பட்டு உலகத்தின் காரியங்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறவங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் கிரியை செய்ய விரும்புகிறதான சூழ்நிலையிலும் ஆண்டவரே மாம்சத்திற்கு ஆண்டவரே மாம்சத்தின் கிரியைகளுக்கு இடம் கொடுத்து நம்பி ஆண்டவரே அந்த நிமித்தமாய் ஒரு நன்மை வந்து விடுமோ என்று நினைக்கிற நிலைமையில் இருக்கிறவங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்கிற ஆண்டவரே, மாம்சத்தை பிறக்கவிக்கும், ஆவியை பிறக்கவிக்கும் என்னுடைய வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களுடைய மாம்சத்தின் ஆண்டவரே காரியங்களை கலைந்து ஆவியின் ஆடையை நாங்கள் அணிந்து கொள்ள உம்முடைய மகிமை எங்களுக்குள்ளே ஆண்டவரே உலாவு பண்ணும்படியாக இடத்துல வேண்டிக் கொள்கிறப்பா, இடத்துல வேண்டிக் கொள்கிறோம். உடைய போதகர் ஆண்டவரே, தலைமை போதகர் பாஸ்டர் அவர் ஆண்டவரே, அவர் கொடுத்திருக்கிறதான 2 பிள்ளைகள் ஸ்தாபனம் ஆண்டவரே, எல்லா கிளை சபைகளும் அவர் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட எல்லா ஊழியங்களையும் ஆண்டவரே வெளி தேசங்கள்ல, இங்க உள் தேசத்துல, இந்த கர்நாடக மாநிலத்துல, தமிழ்நாட்டுல ஆண்டவரே வேற எங்கெல்லாம் ஆண்டவரே நம்முடைய பெத்தேல் ஸ்தாபனத்தின் மூலமாய் ஊழியங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதும் ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதும் அதை ஆண்டவரே உடைய மகிமையின் ஆளுகைக்குள்ளே நீர் வைத்து வழி நடத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம். தேவ ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக, மனுஷன் பிரியத்திற்கு அல்ல, தேவ ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக ஆண்டவரே இந்த ஊழியத்தை பயன்படுத்துவீராக. உடைய தலைமை போதகருக்கு நல்ல ஆயுசு நாளை கட்டளையிடுவீராக. ஆயுசு நாள் ஆண்டவரை கூட கூட ஆண்டவரை ஆரோக்கியத்தின் நிறைவும் அவர் ஆண்டவரை பெரும்படிக்காய் கிருபை செய்வீராக. பாஸ்டமாக இருக்கிற பலவீனங்களை மாற்றும் ஆண்டவரே. அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை மருமகளுக்கு வேண்டியதான கிருபைகளை தாரும். அவருடைய வாழ்க்கையில் நீர் வைத்திருக்கிற திட்டங்களை ஆண்டவரே உடைய நாம மகிமைக்காக நிறைவேற்றிக் கொள்ளுவீராக. எங்கள் ஊழியத்தை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஊழியத்தின் மூலமா நடக்கிறதான எல்லா ஆண்டவரே அப்பா கிளை ஊழியங்களை நம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒரே தரிசனத்தோடு, ஒரே ஆண்டவரே சொல்லோடு, ஒரே கட்டுப்பாடோடு, ஒரே ஒழுக்கத்தோடு, ஒரே ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலோடு நாங்கள் ஒவ்வொருவரும் ஒன்றிணைந்து ஒரு மனதோடு உடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக செயல்பட கிருபை செய்வீராக. எங்களுக்கு வேண்டிய நன்மைகளை தாரும். புதிய ஆலயத்தின் ஆண்டவரே காரியங்களை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆண்டவரே உடைய சித்தத்தின்படி இந்த காரியங்களை நீர் வாய்க்க செய்வீராக. இதற்கு எதிராய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமலே போகட்டும். ஆண்டவரே எல்லா எதிர்ப்பு சூழ்நிலைகள் மாறி ஆண்டவரே கவர்மெண்ட்ல இருந்து வர வேண்டிய ஆண்டவரே எல்லா பர்மிஷன் சரியாக வர ஆண்டவரே இதற்கு தடையாய் இருக்கிற சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நீர் விளக்கும்படிக்காக ஆண்டவரே உள்ளும் புறம்பும் தேவனுடைய நாம மகிமைக்காக ஆண்டவரே இந்த ஆலய காரியங்களுடைய சித்தம் நிறைவேறங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. வந்த ஒவ்வொருவரையும் கூட நீ ஆசீர்வதியும். மீதி உள்ள பாகங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம். எல்லாரும் உட்காரலாம். ஹல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த வாரத்து நிகழ்ச்சிகளை உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். இது 2வது ஆராதனை. நான் இந்த வெயில் போற வரைக்கும் காலையில 2 ஆராதனை, மாலையில ஒரு ஆராதனை இருக்கும். ஆனால் தொடர்ந்து அதாவது 2 ஆராதனை குறுகுனா
ஆலயத்துல ஆத்துமாக்கள் என்னவாகணும் சொல்லுங்க, என்னவாகணும்? கூடணும். ஆராதனை குறையும் பொழுது ஆட்களும் குறையக்கூடாது. லீவ் போட்டு ஊருக்கு போறது அதெல்லாம் மண்டே டு சாட்டர்டே வச்சுக்கணும். சண்டே ஆண்டவர் அவருக்காக நியமித்த நாள். ஆமென் சொல்லுங்க, ஹalleluya. அப்ப ஆண்டவர் அவருக்காக நியமித்த நாளை நாம் கணம் பண்ணணும். அவருக்கென்ற நாளை அவருக்கு உகந்த நாளாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆமென். அப்ப அந்த ஒரு கிருபையை ஆண்டவர் நம்ம இந்த தாட்ல இருந்து வெளியே போகவே கூடாது. சண்டேஸ்ல வேற எந்த ப்ரோக்ராம்ஸ் பிளான் பண்ணக்கூடாது, ட்ரிப் பிளான் பண்ணக்கூடாது, சண்டேஸ்ல ஃபங்க்ஷன்ஸ் பிளான் பண்ணக்கூடாது. சண்டே இஸ் ஃபார் காட். ஞாயிற்றுக்கிழமை யாருக்கான நாள்? ஆண்டவருக்கான நாள். அவர் வாரம் முழுவதும் நம்மை நடத்துகிற அவருடைய மகா பெரிய இரக்கத்தை நாம் நினைத்து நன்றி செலுத்துவதற்காக தேவன் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிற நாள். இது ஒரு புறம். இன்னொரு புறம், இந்த வருகிற வாரம் முழுவதற்கும் வேண்டிய பலனை பெற்றுக்கொள்ள ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிற நாள் இந்த நாள். சோ இது நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. வராதவங்களுக்கும் சொல்லுங்க, வாலிப பிள்ளைகள் யாரா இருந்தாலும் சரி, இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன் முக்கியமான காரியம்? ஜனம் வரலன்னா பாஸ்ட் டென்ஷன் ஆயிடுவாரா? அப்பெல்லாம் கிடையாது. இது வேதத்தின் கட்டளை ஆயிருக்கிறது. ஆமென். 10 கற்பனைகள்ல 4வது கற்பனை என்னது? பரிசுத்த நாளை, அதாவது கர்த்தருடைய நாளை என்ன பண்ணணும்? அனுசரிக்கணும் சொல்லி. Keep the Sabbath day holy. அப்ப அத நாம் முக்கியப்படுத்தி ஆண்டவருக்கு மகிமையான ஒரு நாளாய் மாற்றிக் கொள்ள வேண்டும். சோ இது 2வது ஆராதனை. தொடர்ந்து அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலின் மனங்களிலேயே இருங்க. ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற வார்த்தை மூலமாக நம்முடைய வாழ்க்கையை அவர் கட்டி எழுப்புவார். அப்ப சண்டே ஸ்கூல் இந்த 2 ஆராதனைகள் இருக்கிற காலகட்டத்தில் ஒரே ஒரு சண்டே ஸ்கூல் தான் இருக்கும். செகண்ட் சர்வீஸ்ல மட்டும்தான் சண்டே ஸ்கூல் இருக்கும். தொடர்ந்து 3 ஆராதனைகளாய் நாம் நடத்தும் பொழுது, இன்ஃபேக்ட் 4 ஆராதனைகளாய் நடத்தும் பொழுது 2வது ஆராதனை 3வது ஆராதனையில சண்டே ஸ்கூல் இருக்கும். அதற்கான காரியங்களை ஆண்டவர் நமக்கு வேண்டிய கிருபைகளை தருவாராக. திங்கட்கிழமை தோறும் நம்முடைய ஆலயத்திலே சபைக்கு உட்பட்டு ஊழியம் செய்கிற எல்லாரும் கூடி வந்து இந்த வாரத்திற்கான ஊழியத்திற்கு திட்டமிடுதலையோ அல்லது அந்த ஊழியத்திற்கு பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் ஆராதனையை நல்லா நடத்தி கொடுத்தாரு. ஊழியம் செய்யறவங்க எல்லாம் அடுத்த நாள் அதுக்கு நன்றி சொல்றீங்களா? கூடி வர்றீங்களா? நன்றி சொல்றீங்களா? ஆண்டவரே ஆராதனையை நல்லா நடத்தி கொடுத்தீங்க, நன்றி சொல்றீங்களா? அதுக்கும் தான் சேர்ந்து நம்ம கூடி வரோம். பிளான் பண்றதுக்கு மட்டும் இல்ல, தேங்க் பண்றதுக்காக. ரொம்ப முக்கியம் அந்த காரியங்கள் எல்லாம். அப்ப அந்த கூடுகையை விட்டு விடாதீர்கள். நீங்க கிராமத்துல ஊழியம் செய்யலாம், வட்டாரங்களை ஊழியம் செய்யலாம், சிறுவர் மத்தியில ஊழியம் செய்யலாம். வாலிபர்கள் சனிக்கிழமை கொயர் பிராக்டிஸ்க்கு அப்புறம் ஒரு 1 மணி நேரம் மீட் பண்ணலாம்னு யோசிக்கிறேன். பார்க்கலாம். வருவீங்களா? நீங்கெல்லாம் வருவீங்களாப்பா? பார்க்கலாம். ஸோ வாலிப பிள்ளைகளை மீட் பண்ணி ஜெபத்தில் வழி நடத்தணுங்கிற ஒரு உந்துதல் ரொம்ப நாளா இல்லை. சரி, செய்யலாங்கிற ஒரு எண்ணம். அந்த காரியங்களை கவனத்துல வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு அதற்கு வேண்டிய கிருபைகளை தருவாராக. நேற்று தினத்துல பிராக்டிஸ்க்கு வந்தாங்க, எல்லா பிள்ளைகளும் வந்தாங்க. ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டது, அதற்கான ஆயத்தங்கள் இருந்தது. ஆண்டவர் அதற்கு வேண்டிய கிருபைகளை அவர்களுக்கு நம்முடைய ஆராதனையிலே கிருபையாய் நடத்தி கொடுத்தார். அப்ப அந்த காரியங்களையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வியாழக்கிழமை வேத பாடம் இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம். வசனம் இல்லைன்னா வழிகாட்டுதல் இல்லை, வசனம் இல்லைன்னா வெளிச்சம் இல்லை. சரிங்களா? The more you avoid God's word, the more you live in darkness. தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்கிறது இருள்ல வாழறதுக்கு தீர்மானம் பண்ணுகிறதுக்கு சமம். சரிங்களா? அப்ப வசனத்துல நம்ம வளர்ந்தாதான் நமக்கு பிசாசு நமக்கு எதிராக என்ன கொண்டு வருவாங்கன்னு தெரியும். அதை முறியடிக்கிறதுக்கு ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுப்பாரு. ஆமென். வசனம் தெரியலன்னா கஷ்டம். அதனால வேத பாடத்தை நீங்க முக்கியப்படுத்துங்க.
ஆண்டவர் உங்களுக்கு அதற்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கிருபைகளை தருவார். வெள்ளிக்கிழமை காலையில உபவாச ஜெபம் நம்முடைய ஆலயத்தில் இருக்கும். மாலை இரவு ஜெபம் இரவு 10 மணிக்கு ஆரம்பித்து தொடர்ந்து நம்முடைய சபை வழக்கத்தின்படி வெள்ளிக்கிழமை, அதாவது கடைசி வெள்ளிக்கிழமை அந்த ஒரு இரவு ஜெபம் இருக்கும். அதான் கவனிங்க, இதெல்லாம் நான் கலந்துக்கிட்டா ஆண்டவர் இதெல்லாம் எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்கு தந்துருவாரு அப்படிங்கிற மனநிலை பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தப்பு. அவன் எல்லா கூட்டத்திலும் நான் கலந்துக்கிட்டா ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் எனக்கு கொடுத்துருவாரு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தப்பு. அது தப்பான புரிதல். அவன் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்திருக்காரு, அதனால நான் நன்றியோட எல்லாத்திலையும் கலந்துப்பேன், இதான் சரி. அவன் உங்க ஆராதனை ஏதாவது எதிர்பார்த்து நீங்க ஆராதனை செய்ய உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. அவன் எல்லாவற்றையும் அவர் செய்திருக்கிறாரு. சகல உபகாரங்களையும் செய்த தேவனுக்கு நான் நன்றியோட அவருடைய சமூகத்துல ஒவ்வொரு முறை கூடி வரும் பொழுதும் அந்த நன்றி மனநிலையோட இருப்பங்கிறது தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற அல்லது புறக்கணிக்கப்பட முடியாத ஒரு ஆராதனையா இருக்கும். ஆமென். பர்சனல் லைஃப் எடிஃபிகேஷனுக்கு அது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. சோ ஓகே, போயிட்டா ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சிருவாரு, சர்ச்சுக்கு போயிட்டா நரகத்துக்கு போக மாட்டேன், இதெல்லாம் ராங் கான்செப்ட். ஆமென். சர்ச்சில் இருக்கிறவங்க நிறைய பேர் நரகத்துக்கு போவாங்க. பைபிள் சொல்லுதுங்க, வேதம் சொல்லி கொடுக்குது. 10 கன்னிகைகள் பைபிள்ல இருக்காங்கல்ல, அவங்க என்ன தப்பு பண்ணவங்களா, என்னத்துக்கு அவங்க நரகத்துக்கு போகணும்? மனநல சரி, ஆயத்தம் இல்லை, அலட்சியமா இருந்தாங்க. இன்னைக்கு முதல் ஆராதனையில லேசினஸ் பத்தி, அலட்சியத்தை பத்தி 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் தொடங்கி நல்ல ஒரு 9 வசனம் என்ன சொல்லுதுன்னா, சோம்பேறியா இருக்கிறவங்கள சேர்த்துக்காதீங்க கிட்ட அப்படின்னு சொல்லுது. சேராதீங்க, பவுல் சொல்றார், சேராதீங்க, நான் உங்களுக்கு கட்டளையா கொடுக்கிறேன். ஏன் அப்படின்னா அவங்க எல்லாரையும் மற்ற எல்லாரையுமே கெடுத்துருவாங்க. அதற்கு மாறா எங்களை முன்மாதிரியா வைத்து பின்பற்றுங்க. ஏன்னா நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சு நாங்க சாப்பிடுற ஒருவேளை சாப்பாட்டை கூட உங்களை நாங்க என்ன பண்ற சுமைப்படுத்தல, உங்களை பாரப்படுத்தாதபடிக்கு எங்க கை வேலைகளால கடினமா உழைச்சு நாங்க சாப்பிட்டு அதுலயும் உங்களுக்கு நாங்க முன்மாதிரிகளா இருந்திருக்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் வாசிச்சு பாருங்க, தெரியும். ஆமென். அப்ப சோம்பேறித்தனம் எதை கொண்டு வரும் தெரியுமா? தரித்திரத்தை கொண்டு வரும்னு நீதிமொழிகளை பார்க்க முடியும். அப்ப நல்ல சர்ச்ல ரிலாக்ஸ் பண்றதுக்கு சர்ச்சுக்கு வரணுமா, இல்ல ரீசார்ஜ் ஆகுறதுக்கு சர்ச்சுக்கு வரணுமா? நிறைய ரிலாக்ஸுக்கு வருது, அப்படிலாம் வரக்கூடாது. சர்ச்சுக்கு எப்படி வரக்கூடாது? ரிலாக்ஸ் பண்றதுக்கு, ரொம்ப எக்ஸ்கர்ஷன் பிக்னிக் எல்லாம் போல. சர்ச்சுக்கு எதுக்கு வரோம்? ஆண்டவர் என்ன நம்மளை எப்படி நிரப்ப, என்ன வரும் வாரத்துக்கு செய்யறதுக்கு திட்டமிடுறாரோ அந்த காரியங்களுக்காக வருகிறோம். அப்ப நல்லா பலப்படுறதுக்கு ஆர்வத்தோட தேவனை தேடணும். இப்ப ஜெபங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் வாழ்க்கைக்கு வேண்டிய கிருபைகளை நமக்கு தருவார். ஒரு பாடலை பாடும் பொழுது கத்தரிக்கின்ற காணிக்கைகளை கொடுக்க தீமன ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, மாறாவின் கண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் கண்ணீரெல்லாம்
துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். சொல்லுங்க, இருளான இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். நன்றியோடு சொல்லுங்க, அவர் பேசினால் நிறைவேறும் அளவும் அதை நிலைநாட்ட வல்லவராய் இருக்கிறார். வார்த்தையெல்லாம் செழிப்பாகுமே, வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வார்த்தையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தினால் மாறி போகும். வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தினால் மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. சொல்லுங்க, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். எல்லா கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தருக்காய் கொடுத்த காணிக்கைகளை தேவன் ஏற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையையும் நேரத்தையும் நம்முடைய உழைப்பையும் நம்முடைய எனர்ஜி பலத்தையும் கர்த்தருக்கு என்று கொடுக்க அவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து மற்றும் கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி வரும் பொழுது நம்முடைய இதயங்கள் திறக்கப்பட, குறைவுகள் இருக்கும் என்று சொன்னால் நாம் குத்தப்பட்டு குறைவுகளை விட்டு விலகி நாம் பலப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையினாலே நிலைநாட்டப்பட்டு நம்முடைய வாழ்க்கை சிறந்த ஒரு வாழ்க்கையாய் விளங்கப்படும்படிக்கு ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாலு ரூபா நமக்காக இந்த 2வது ஆராதனை இதுவரைக்கும் தேவன் நடத்திய வழிகளுக்காக இனியும் வரும் நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை மற்ற காரியங்களை ஆண்டவர் பொறுப்பெடுத்து நடத்தும்படிக்காக சொல்லிக்க கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல தகப்பனே சப்பா, முக்கியமான நேரத்துக்குள்ள வந்திருக்கிற தகப்பனே சப்பா, உம்முடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிற தகப்பனே சப்பா, நான் கேட்டே சப்பா கீழ்ப்படிந்து வாரண்டரே சப்பா உதவி செய்யும். கேட்டு கேட்காதபடி போகாதபடி அண்டரை வழிநடத்துங்க தகப்பனே சப்பா. ஒரு வார்த்தை பேசினாலும் தகப்பனே சப்பா, அது எங்களுக்கு இதயத்துக்குள்ள போய் சப்பா அது செயல்படும்படியாக சப்பா உதவி செய்யுங்க தகப்பனே. என்று உம்முடைய வார்த்தைகளுக்கு வீணா போகாதபடி அண்டரை சப்பா எல்லாம் நல்ல நிலத்துல விழுந்த கனி கொடுக்கிற ஒரு பலனா இருக்கும் அண்டரை சப்பா உதவி செய்யுங்க சப்பா. எல்லா வருஷமும் கருத்துல கொடுக்குறேன் சப்பா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு நாமத்திலே நல்ல பிதாவே, ஆமென். ஜீவனுள்ள
இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுமே ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுக்கிறோம். கண்களை மூடி ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதும் ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுக்கிறோம். கோலார் மாவட்டம் மன்னார்பேட்டை தாலுகா ஆரோலி பகுதியில் வசிக்கிற திரு வெங்கடேஷப்பா என்ற அருள்ராஜ், சாவித்ரி அம்மா, தேவக்கருவர், குமாரத்தி நந்திதா, ஜெனிஃபர் அவர்களுக்கும், கோலார் மாவட்டம் கோலார் நாசரே பகுதியில் வசிக்கின்றதான திருவாளர் நாராயணசாமி என்ற ஜோசப், திருமதி ரேணுகம்மா என்ற எஸ்தராணியுடைய குமாரன் செல்வன் விஜயராஜ் என்ற பெனிகன் அவர்களுக்கும் விவாகம் நடைபெற இருக்கிறது. இது 3ஆம் அறிக்கை. இந்த அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு இங்கே இருக்கும் சங்கமம், அந்த இடத்துல வரவேற்பு நிகழ்ச்சி இருக்கும். ஆனால் கார்டு இந்த முதல் சர்வீஸில் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் ஒரு ஐக்கியம் நம்ம வளர்த்துக் கொள்வது நல்லது. 2வது ஆறுதல் அவங்க இருந்து கொடுக்க முடியல, கொடுத்துட்டு போயிருக்காங்க. வியாழக்கிழமை பாஸ்டர் ரகு ஒரு ஜெபம் வச்சிருக்காரு. நம்மளை நம்பி ஒருவர் சொல்லும்போது அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இன்னொரு ஊழியரின் உணர்வுகளை நாம மதிக்கணும். வியாழக்கிழமை குட் நியூஸ் பேப்டிஸ்ட் சர்ச், அங்கே காலையில் 10 மணி ஒரு ப்ரேயர் இருக்கு. ஒரு ஊழியர் வருகிறார். சர்ச்சில் அறிவிக்க பாஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. அறிவிக்கிறோம். தேவன் கிரியை செய்வாராக. நாம் அனைவரும் இந்த நேரத்தில் எங்கே வந்திருக்கிறோம்னா, நம்மை படைத்த தேவனுடைய சன்னிதானத்துக்கு வந்திருக்கிறோம் என்கிற உணர்வு இந்த எல்லையிலே வராதவங்களை பற்றி பிரச்சனை இல்லை. வந்தவர்கள் அந்த உணர்வு இருந்தால்தான் மேலே மேலே ವಳರ ಮುಡಿಯುಂ. ನಾವೆಲ್ಲರೂ ಎಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡು ನಮ್ಮನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದಂತ ದೇವರು ಇಲ್ಲಿದ್ದಾರೆ, ನಮ್ಮನ್ನು ಕರೆತಂದಿದ್ದಾರೆ ಎಂಬ ಗ್ರಹಿಕೆಯಿಂದ ಬರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. இனியும் கவலையினமா வாழ்கிற வாழ்க்கை கண்டிப்பா எனக்கும் ஊழியர்களுக்கும் இங்க வருகிற அத்தனை பேருக்கும் இருக்குமானால்
காலம் கொடியது, பரிதாபமான நிலை வரப்போகிறது, அதிலிருந்து நாம் தப்பிக்க முடியாது என்பதை நீங்கள் கண்டிப்பாக கவனத்தில் கொண்டு ஒப்பு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது சுயநலம் அல்ல, ஆத்துமா மேல உள்ளதான பாரத்தினால் சொல்லுகிறோம். அதை எப்படி எடுத்துக்கொண்டு வளர போறீங்க என்பது உங்களுடைய அறிவை பொறுத்து, தேவனோடு நெருங்குகிற நெருக்கத்தை பொறுத்து. ನಾವು ಇದನ್ನು ಸ್ವಾರ್ಥಕ್ಕಾಗಿ ಹೇಳುತ್ತಿಲ್ಲ, ಯಾಕೆಂದರೆ ಸಮಯವು ಬಹಳ ಕಡಿಮೆಯಾಗಿದೆ, ದೇವರ ಬರುವಿಕೆಯು ಹತ್ತಿರವಾಗಿದೆ, ಅದು ಪರಿತಪವಾದ ಒಂದು ಕಾಲವಾಗಿರುವುದರಿಂದ ಬಂದಿರುವಂತ ನಾವು ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡು ಅದಕ್ಕಾಗಿ ಸಿದ್ಧರಾಗಬೇಕು. பல விதங்களில் பல காரியங்கள் ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வருகையை ஒட்டிய உணர்வுகள் நமக்கு இருந்து கொண்டிருக்க வேண்டும். இன்னைக்கு வராரு, நாளைக்கு வராரு, எப்போ வராரு அது பிரச்சனை இல்லை. எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க வேண்டியது அனைவருடைய கடமை என்பதை புரிந்து ஆலயத்தில் சொல்றோங்க, இந்த நிகழ்ச்சிகளை பங்கெடுக்கணும். இதுல கண்டிப்பா முடிந்தவர்கள் வந்து பங்கெடுத்தால்தான் நீங்க வளர முடியும், சாட்சிகளா இருக்க முடியும், ஆசீர்வாதமா இருக்க முடியும். ಸಭೆಯಲ್ಲಿ ಹೇಳುವಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳಿಗೂ ಭಾಗವಹಿಸುವುದಾದರೆ ಮಾತ್ರ ನಾವು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಜೀವಿಸಲು ಆತನಿಗಾಗಿ ಇರಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಯಾವಾಗ ಬರುತ್ತಾರೆ ಎಂಬುವ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ನಮಗೆ ಬೇಡ. ಆತನು ಬರಲಿದ್ದಾರೆ, ನಾವು ಸಿದ್ಧರಾಗಬೇಕು. இந்த மாதத்துல முதல்ல உங்களுக்கு சொல்றேன், ஆலயத்துக்கு வருகிறவர்கள் அவமானப்பட்டு போவதில்லை. ஆலயத்துக்கு வராதவங்க வித்தியாசமான வாழ்க்கைய வித்தியாசமா வாழ்வாங்க, எல்லா இடத்துலும் அவமானப்படுவாங்க, தலை குனிவாங்க. ஏன்னா அந்த ஞானம் கிடைக்காது, பயம் இருக்காது, பக்தி இருக்காது, ஜபம் இருக்காது, சாட்சி இருக்காது, அவமானப்படணும், வேற வழி இல்லை. ஆனா ஆலயத்துக்கு வரவங்க உஷாரா இருப்பாங்க, அவமானத்திலிருந்து கர்த்தர் காப்பார். ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬರುವವರು ಒಂದು ದಿನನೂ ಅವಮಾನ ಪಟ್ಟು ಹೋಗುವುದೇ ಇಲ್ಲ. ಒಂದು ವೇಳೆ ಸಭೆಗೆ ಬಾರದೆ ಇರುವವರಿಗೆ ಕಷ್ಟ, ಕಣ್ಣೀರು, ವೇದನೆ, ಅವಮಾನ, ಸಾಕ್ಷಿ ಇಲ್ಲದ ಜೀವಿತವೂ ಇರುತ್ತದೆ. ரெண்டு வாழ்க்கை தானே, ஒன்னு இருளான வாழ்க்கை, இன்னொன்னு ஒளியான வாழ்க்கை. இருளான வாழ்க்கை சாத்தான் கொடுக்கிறது, நாம் அதற்கு இடம் கொடுக்கும் போது. ஒளியான வாழ்க்கை ஆண்டவர் கொடுக்கிறது, நாம எதோட நெருங்கி இருக்கிறோம். ஆலயத்துக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையில அதை பொறுத்துதான் நீங்க வளர்ந்துகிட்டு இருப்பீங்க. எப்படி போறீங்க என்பதை நீங்க தான் தீர்மானிக்கணும். கற்றுக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆவியானவர் ஆலயத்தில் சொல்லுவார். எப்படி வாழணுங்கிறத சின்ன பிள்ளைகளுக்கும் நீங்க கற்றுக் கொடுக்கணும். ஆனா நீங்களும் அந்த இளம் வயதிலிருந்து வயது முதிர்ந்தவர்கள் வரைக்கும் உங்க வாழ்க்கையை அலசி பார்த்து 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 வளர வேண்டிய நிலையில் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ಎರಡು ಜೀವಿತವು ಇರುತ್ತದೆ, ಒಂದು ಕತ್ತಲೆಯ ಜೀವಿತ, ಒಂದು ಬೆಳಕಿನ ಜೀವಿತ. ಕತ್ತಲೆಯ ಜೀವಿತವು ಸೈತಾನನಿಗೆ ನಾವು ಸ್ಥಳ ಕೊಡುವುದಾದರೆ ನಮ್ಮ ಜೀವಿತವು ಕತ್ತಲೆಯಾಗಿರುತ್ತದೆ. ಆದರೆ ದೇವರು ಬೆಳಕಿನ ಜೀವಿತ ಕೊಡುವಾಗ ನಾವು ಅದನ್ನು ಅನುಸರಿಸಿ ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ ಅದು ಬೆಳಕಾಗಿ ಇರುತ್ತದೆ. இருளின் அனுபவம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுல ஒண்ணு, பாவம் வேகமா நம்மளை விரட்டி அடிக்கும், நம்மளால விலக முடியாது. அந்த மைண்ட் வந்துகிட்டே இருக்கும். யாரும் பார்க்கல, கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காரு. யாரும் பார்க்கல. உங்க கையை நீட்டுறது, நீங்க பார்க்கறது, உங்க சேட்டத்தனம், அந்த சிந்தனை என்ன செய்யறோங்கிறது உங்களுக்கு தெரியும். சாத்தானின் தூண்டுதல், அதான் இருளின் அனுபவம். அதுல தள்ளுறதுக்கு தான் அவன் யோசிப்பான். ஆனா நாம அந்த இருளை ஒட்டி இருக்கிறோமா என்பதை, அந்த பாவத்தை ஒட்டி போகிறோமா என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ಕತ್ತಲೆಯ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಪಾಪ, ಆ ಪಾಪದ ಕಾರ್ಯಗಳು ಏನೆಂಬುದಾಗಿ ನಮಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು. ನಾವು ನೋಡುವಂತ ನೋಟ, ಮಾತನಾಡುವಂತ ಕಾರ್ಯ, ನಾವು ಜೀವಿಸುವಂತದ್ದು, ನಮ್ಮ ಜೀವಿತ ಯಾವ ರೀತಿ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ. ஆனா அந்த சத்துருவின் அல்லது அந்த இருளை நோக்கி போகிற வாழ்க்கை என்ன ஆகும் தெரியுமா? முடிவுல வேற ஏதாவது இருக்கட்டும், ஆனால் நிம்மதி போயிடும். நிம்மதியா இருக்க முடியாது. பணம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், எல்லாம் திறமை இருக்கலாம், கிருபை இருக்கலாம், பல மகிமை, பெருமன, இந்த பெருமையை நான் சொல்லல, நல்லா இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை வெறுமையாயிடும், நிம்மதி இழந்து வாழ முடியும். அதுக்காக ஆண்டவர் அழைக்கல, அதுக்காக நம்மை தெரிந்து கொள்ளல. ಪಾಪದ ಜೀವಿತವು ಕತ್ತಲೆಯಾಗಿರುವುದರಿಂದ ಎಲ್ಲವೂ ಬರಿದಾಗಿ ಹೋಗ್ಬಿಡುತ್ತದೆ. ಆದ್ದರಿಂದ ಪಾಪದ ಜೀವಿತ ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. அடுத்த பக்கம் ஒளி, இயேசு, பரிசுத்தம், தேவன்.
அந்த நிலையில போகும்போது என்ன ஆகும்? மலை போல துன்பம் வந்தாலும் என்னதான் வந்தாலும் விளக்குகிறவரும் அவர்தான், நீக்குகிறவரும் அவர்தான், நிறைவு கொடுக்கிறவரும் அவர்தான், தலை குனியாம தலை நிமிர வைக்கிறவர் அவர்தான். ಬೆಳಕಿನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸುವಾಗ ಬೆಟ್ಟದ ಹಾಗೆ ಸಮಸ್ಯೆಗಳು ಬಂದರು ಆತನು ನಮ್ಮನ್ನು ಒತ್ತುಕೊಳ್ಳುವನು, ನಮ್ಮನ್ನು ಸಾಗ ಮಾಡುವನು, ನಮ್ಮ ಜೊತೆ ಇದ್ದು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಕಾರ್ಯದಿಂದ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವನು. நீங்க சர்ச்சுக்கு தான் வரீங்க, ஆனா உலகத்துல வாழுறோம். இந்த ரெண்டு நிலைமையில மனுஷன் போக முடியும். உங்கள் தீர்மானம் எதை நோக்கி போகிறது? நீங்க தீர்மானிக்கிற அந்த காரியம் இதுலயும் நடக்கலாம், அதுலயும் நடக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின்படி வழிகளிலே நின்று பூர்வ பாதை எது என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எது என்று பார்த்து அதுல நடவுங்கள், அப்பொழுது உன் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப நம்ம லெஃப்டும் போக முடியும், ரைட்டும் போக முடியும். ஆனா எது நல்ல வழியில பார்த்து போறோம் அதுதான் உங்க வாழ்க்கைக்கு ஜீவன், ஆசீர்வாதம். அதை தான் ஆண்டவர் தெளிவுபடுத்தி அத்தனை பேருக்கும் சொல்லிக் கொடுக்கிறார். ಎರಡು ಮಾರ್ಗಗಳು ನಮ್ಮ ಮುಂದೆ ಇಡಲ್ಪಟ್ಟಿದೆ, ಆದರೆ ನಾವು ಆರಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಮಾರ್ಗ ಯಾವುದೆಂಬುದಾಗಿ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. ನಾವು ದೇವರ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ನಡೆಯುವಾಗ ಆತನು ನಮ್ಮ ಆತ್ಮಕ್ಕೆ ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ಕೊಡುವನು ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯವು ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. இந்த ரெண்டு தன்மையை வைத்துதான் இந்த மே மாதத்துல நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வந்தோம். போன வாரம் கூட பார்த்தோம், விலக வேண்டிய காரியத்தை விட்டுட்டு ஆண்களும் பெண்களும் விலகணும். விலகலன்னா மாட்டிக்குவோம், அவ்வளவுதான். பல நாள் திருடன் கண்டிப்பா ஒரு நாள் என்ன செய்வாங்க? பணமா இருக்கலாம், அதுல மாட்டிக்குவோம். பொய்யா, அதுல மாட்டிக்குவோம். டோட்டல் எதுல நாம் அடிமையா இருக்கிறோம் கட்டாயம் மாட்டிக்குவோம். இத பாஸ்டரை குறை சொல்ல முடியாது, சபையார குறை சொல்ல முடியாது, பெற்றோரை குறை சொல்ல முடியாது, யாரையும் குறை சொல்ல முடியாது. ஆனால் அதான் நடக்கும், அதுதான் நடக்கும் என்பதை தெளிவு பெறுங்கள். ಈ 5ನೇ ತಿಂಗಳಿನಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತಹ ಈ ಎರಡು ಕಾರ್ಯಗಳೇ ನಮ್ಮ ಮುಂದೆ ಇಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ಆದ್ದರಿಂದ ನಾವು ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು, ತಪ್ಪುಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾ ಇರುವಾಗಲೂ ಒಂದು ದಿನ ಅದು ಹೊರಗೆ ಬರುತ್ತದೆ, ಆಗ ನಾವು ಅವಮಾನ ಪಡಬೇಕಾಗುತ್ತದೆ. அப்படின்னா இந்த உலக ஆசையை விரும்பி விரும்பி செய்கிற அதை விட்டுருங்க. எதுல முன்னேறணுமோ? தேவ பக்தியில். அத சொன்ன தேவ பக்தி, மற்ற வேற ஒண்ணு. தேவ பக்தியில முன்னேறாத வரைக்கும் ஒண்ணுமே நமக்கு கிடைக்கும். உலகத்துல சந்தோஷமா இருக்க என்ஜாய் பண்ணலாம், ஆனா பரலோக நிம்மதி இருக்காது, வசனத்தின் ஆசீர்வாதம் இருக்காது, கிரீடம் எல்லாம் இருக்காது. அது அங்க போன பிறகு. ஆனா பூமியில தெய்வ நடத்துதலுக்குள்ள போகாம போனால் கண்டிப்பா லாஸ், நஷ்டம் நமக்கு தான், எனக்கு தான், உங்களுக்கு தான். அதனால்தான் ஆண்டவர் தெளிவான வார்த்தைகளை கொண்டு இடது பக்கமா வலது பக்கமா எது பக்கம் போறதுக்கோ இருதயத்தை சாய்க்கிறாய் என்பதற்கு தான் ஆண்டவர் இங்க புரிகிற அளவுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இங்க ஆண்டவர் இப்படி பேசலன்னா பேசுறவங்களுக்கு ஐயோ. சபை நோக்கம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு ஆத்துமா கூட கெட்டு போய்விட அந்த பாரத்தோடு தேவ வார்த்தை ஆலயத்தில் சொல்லி கொடுக்கப்படுகிறது. ಪ್ರಾಪಂಚಿಕವಾದ ಅನೇಕ ಶಾರೀರಿಕ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಮುಳುಗಿರುವವರು ಯಾವ ರೀತಿಯೆಲ್ಲ ಇರುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಕೇಳಿದ್ದೇವೆ. ದೇವ ಭಕ್ತಿಯಲ್ಲಿ ಬೆಳೆಯಬೇಕು, ಅದನ್ನು ಸಾಧಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. ಆದ್ದರಿಂದ ಎರಡು ಮಾರ್ಗಗಳು ನಮ್ಮ ಮುಂದೆ ಇರುವಾಗ ನಾವು ಆರಿಸಿಕೊಳ್ಳುವಂತಹ ಕಾರ್ಯ ಏನು ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. ஒரு 10 வசனம் கண்டிப்பா நான் சொல்லுவேன். நான் ஒரு செய்தி எடுத்தால் முன்னெல்லாம் 20 வசனம் சொல்லுவேன், இப்ப 10 வசனமாவது சொல்லுவேன் புரிவதற்காக. ஆனா ஒவ்வொரு வசனத்தையும் படிச்சு கொஞ்சம் கொஞ்சம் நேரம், ரொம்ப நீண்டது ஒரு விரிவுரை, விரிவாக்கம் நான் சொல்லல. சொல்லப்படுற வார்த்தை வசனத்தை வச்சு நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடந்தால் போதும், நமக்கு ஏற்ற ஒன்றா இருக்கும். சொல்லுங்க எல்லாரும் ஆமென். சொல்லுங்க, வலதுகை வைத்து ஆமென் சொல்லுங்க. ಒಂದು 10 ವಚನಗಳನ್ನು ಖಂಡಿತವಾಗಿ ನಾವು ಕೊಡುತ್ತೇವೆ. ಅದನ್ನು ನಾವು ಓದಿ ಧ್ಯಾನ ಮಾಡುವುದಾದರೆ ನಮ್ಮ ಜೀವಿತವು ಆತ್ಮದಲ್ಲಿ ಬೆಳೆಯುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஏற்கனவே சொன்ன நல்லதா கெட்டதா எதை நோக்கி வளரணும்? நல்லதுல வளரணுமா கெட்டதுல வளரணுமா? நீங்களும் ಒಳ್ಳೆಯದ ಕೆಟ್ಟದ ಎಂಬುದಾಗಿ ಎರಡು ಕಾರ್ಯಗಳಿದೆ. ನಾವು ಯಾವುದರಲ್ಲಿ ಬೆಳೆಯಬೇಕು? ஒரு அக்கா இல்ல அண்ணன், ஒரு தம்பி ஒரு தங்கச்சி தப்பான வழியே காட்டிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு நல்லா தெரியுது இது என் வாழ்க்கை எங்கேயோ போய் அழிக்க போகுது. அதை பின்பற்றணுமா?
இல்ல ஒரு அக்காவோ அண்ணனோ நல்ல வழியே காட்டிக்கிட்டு இருக்காங்க, அது ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுல போனா நல்லா இருக்கும். எதுல போகலாம் சொல்லுங்க? ಅಣ್ಣ ಅಕ್ಕ ಅಥವಾ ತಮ್ಮ ತಂಗಿ ಇವರು ಒಂದು ಕೆಟ್ಟ ಮಾರ್ಗವನ್ನೇ ನಮಗೆ ತೋರಿಸುವಾಗ ಅದರಲ್ಲಿ ನಾವು ಹೋಗಬೇಕಾ, ಇಲ್ಲ ಒಂದು ವೇಳೆ ಅಕ್ಕ ಅಣ್ಣ ತಮ್ಮ ತಂಗಿ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳುವಾಗ ಅದರಲ್ಲಿ ನಾವು ಹೋಗಬೇಕಾ? நீங்களே பதில் சொல்லுங்களேன். எதுல போனா நல்லா இருக்கும்? ಯಾವುದರಲ್ಲಿ ಹೋದರೆ ಅದು ಒಳ್ಳೆಯದು? எதுல போனா நல்லா இருக்கும்? அப்ப சபை இந்த நல்லதை கற்றுக் கொடுக்கிறது. இதுக்கு மேல நீங்க வேறு வழிகளில் போனால் உங்க ஆத்மாவுக்கு நான் பொறுப்புலன்னு சொல்ல மாட்டேன். அளவுக்கு மீறி வலி இருக்கும், ரொம்ப வலி இருக்கும். ஏன்னா ஒரு ஆத்மாவை விளையாட பெற்றது. கோழில பறவைங்க காக்கா குருவிங்க எல்லாம் போயிட்டு இந்த அளவை வச்சுக்கிட்டு ஒரு குச்சிங்களா ஒரு புல்லுங்களா கொண்டு வந்து கூடு கட்டும். அது பாதுகாப்புக்கு. இந்த குரங்குங்க இருக்கு பாருங்க, அது என்ன பண்ணும்? அத போல இதான் கொஞ்சம் கொஞ்சமா வார்த்தையை சொல்லி ஜனங்க கிட்டக்கூடாது, உலகத்துல போயிடக்கூடாது, பாவத்துல விழுந்துடக்கூடாது, அழிந்து போயிடக்கூடாதுன்னு ஆத்தும பாரத்தோட விசுவாசத்தோட கண்ணீரோட ஆண்டுடைய வார்த்தையை வாலிப பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் சொல்லி ஒரு நாள் இல்லைனாலும் இன்னொரு நாள் உணர்ந்து பார்ப்பாங்க. ஆத்மாவை கெடுத்துக்க மாட்டாங்க, ஆண்டவருக்காக வருவாங்கங்கிற உணர்வுல சொல்லி கொடுக்கும் போது இந்த குரங்கின் தன்மை சாத்தானின் புத்தி யாருக்கு வருமோ தெரியாது. தவறா வழிகட்டுவாங்க, கட்டுறத உடைச்சிரும். ஆனா யாருக்கு ஐயோ? அந்த குரங்கு போல உடைக்கிறவங்களுக்கு ஐயோ, அது பின்னால ஓடுறவங்களுக்கும். எத்தனை பேருக்கு தெளிவா புரிஞ்சுது? ஞானம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ಆದ್ರೆ ಸಭೆಯಲ್ಲಿ ಬೋಧಕರು ಹೇಳಿಕೊಡುವಾಗ ಒಂದು ಆತ್ಮವು ಕೆಟ್ಟು ಹೋಗಬಾರದು, ನಮ್ಮ ಆತ್ಮವನ್ನು ನಾವು ಕೆಡಿಸಿಕೊಳ್ಳಬಾರದು ಎಂಬ ಉದ್ದೇಶದಿಂದ ಅವರು ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕಲಿಸಿಕೊಡುವಾಗ ನಾವು ಅದಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ನಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. ಪಕ್ಷಿಗಳು ತಮ್ಮ ಕೊಕ್ಕಿನಿಂದ ಒಂದೊಂದು ಕಡ್ಡಿಯನ್ನು ತಂದು ಗೂಡನ್ನು ಕಟ್ಟುತ್ತವೆ, ಆದರೆ ಕೋತಿ ಆದದ್ದು ಅದನ್ನು ಮುರಿದು ಹಾಕುತ್ತದೆ. ಅಂತ ಸ್ವಭಾವ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬಾರದು. 1 தீமோத்தேயு 4:7 படிங்க. அந்த கூடுமான வரைக்கும் எல்லா வசனத்தையும் படிக்க சொல்லல, ஏன்னா படிச்சாதான் கொஞ்சம் தங்கம் உள்ளது. கொட்டேஷன் சொல்லிட்டு போயிடும். இங்க இருக்கு அங்க இருக்குன்னு சொல்வதை விட நீங்க போன் வச்சிருக்கீங்களோ பைபிள் வச்சிருக்கீங்களோ, கட்டாயம் உங்க கண்ணில் அந்த வார்த்தை படணும், உங்க கண்ணில் அந்த வார்த்தை போகணும், அது அப்படியே உள்ளத்துக்கு போகும். நீங்க எது யூஸ் பண்றீங்களோ பண்ணுங்க, அது உங்களுடைய ஆண்டவர் மேல உள்ள உங்க அன்பை பொறுத்து. படிங்க பார்க்கலாம். 1 ತಿಮೋಥಿ 4:7 ಅಚ್ಚಿ ಕಥೆಗಳಂತಿರುವ ಕೇವಲ ಪ್ರಾಪಂಚಿಕವಾದ ಕಥೆಗಳನ್ನು ತಳ್ಳಿಬಿಟ್ಟು ನೀನು ದೇವ ಭಕ್ತಿಯ ವಿಷಯದಲ್ಲಿ ಸಾಧನೆ ಮಾಡಿಕೋ. இத நாம முன்ன சொல்லி இருக்கிறோம், திரும்ப அத விளக்கமா சொல்லல. தள்ள வேண்டிய காரியம் நிறைய இருக்கு, அத தள்ளிதான் ஆகணும். தள்ளலன்னா கஷ்டம். பைபிள் தெளிவா சொல்லுது, ஒரு இளம் ஊழியருக்கு, வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஊழியருக்கு, வளர்ச்சி அடைந்த ஒரு போதகர் சொல்றாரு. அதே போலதான் ஒரு 45 வருஷத்துக்கு மேல ஊழியத்துல இருக்கிறன்னா இந்த வசனத்தை வச்சு சபையில இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறோம். என்ன? நீ விட வேண்டியத விலக வேண்டியத விடாம அடுத்த லெவலுக்கு உங்களால போக, சத்தமா சொல்லுங்க, நல்லா நீங்க வாழணும்னு தான் கர்த்தர் இத போல வார்த்தைகளை சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். ಅನುಭವವುಳ್ಳ ಪೌಲರು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತಳ್ಳಿಬಿಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಸಭಾ ಸೇವಕರು 45 ವರ್ಷಗಳಿಗೆ ಹೆಚ್ಚಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹೇಳುವಾಗ ಯಾವುದನ್ನೆಲ್ಲ ತಳ್ಳಿಬಿಡಬೇಕು ಅದನ್ನು ತಳ್ಳಿಬಿಡಬೇಕು. அடுத்த வார்த்தை என்ன? தேவ பக்திக்கு ஏதுவாக என்ன பண்ணுங்க? அப்போ முன்னேறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எனக்கு படிக்க தெரியல, எனக்கு ஒன்றும் புரியல, அது நல்லது இல்லையா? முயற்சி பண்ணணும். நல்லதுக்கு கெட்டதுக்கு முயற்சி பண்ண வேணாம். சிலர் சொல்றாங்க களவையும் கற்று போய் மாட்டிட்டு போலீஸ்ல அவமானப்பட்டு தான் போகணும். அன்னைக்கு களவையும் கற்று மரங்கிறது தேவனை அறியாத மனுஷனுக்கு. ஆனா தேவன் அறிந்தவருக்கு திருட்டு போய் பேரை கெட்டுக்கணுங்கிறது இல்லை. ஏன்னா ஏற்கனவே அனுப்பிட்டார் ஆண்டவர். வேண்டாம் வேண்டாம், இது ஆத்மாவுக்கு எடுத்துரும், வேண்டான்னு அழைப்படுது. களவையும் கற்றுமரங்கிறது மற்றவங்க உதாரணம். நமக்கு என்ன தெரியுமா? எப்படி இருந்தாலும் நல்லதை கற்றுக்கொண்டு நன்மையாய் முன்னேறு.
இதான் சபையில தேவன் தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிற நற்போதனை. ಮೊದಲಾಗಿ ಯಾವುದೆಲ್ಲ ಬೇಡವೋ ಅದನ್ನು ತಳ್ಳಿಬಿಡಬೇಕು ಎಂಬುದು. ಎರಡನೇದಾಗಿ ದೇವ ಭಕ್ತಿಯ ವಿಷಯದಲ್ಲಿ ಸಾಧನೆ ಮಾಡಿಕೋ ಎಂಬುದಾಗಿ. தேவ பக்தி என்பது என்ன? பக்தி 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 நிறைய சொல்லலாம். என்ன தெரியுமா, போன முறை சொல்லியிருக்கேன், உலக அன்பை குறைச்சிட்டு ஆண்டவர் அன்புல மூழ்குவது, இதான் தேவ பக்தி. தேவ அன்புல சும்மா பட்டும் படாத, கடவுள் பார்க்கிறாரு. என்றைக்கு இந்த வாழ்க்கையை கடவுளுக்கு ஒப்படுத்தி ஞானஸ்நானம் எடுத்தோமோ, நம்முடைய அன்பு எதிலே மூழ்கி இருக்கணும்? உலக அன்பு நம்மளை உபத்திரவத்தை கொண்டு போயிடும். தேவ அன்பு. இப்ப இதை கேட்கும் போது நீங்க எந்த அன்புல மூழ்கி இருக்கீங்க? முன்னெல்லாம் வேற மாதிரி சொல்லுவேன், எனக்கு இப்ப வசனத்தை சொல்லவே நேரம் இல்லை. ஆனா நான் சொல்வது கண்டிப்பா உங்களுக்கு புரியும், உங்களுக்கு புரியும். ದೇವ ಭಕ್ತಿ ಎಂದರೆ ಏನು ಎಂಬುದಾಗಿ ಕಳೆದ ವಾರ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಲೋಕದ ಪ್ರೀತಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟು ದೇವರ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಬೆಳೆಯಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. இரண்டாவது, தேவ பக்திக்கு நேராய் போவது, அது தேவ பக்தி என்பது என்னன்னு சொன்னால், தேவ வார்த்தையை ஏற்று அதற்கு கீழ்ப்படிதல். தேவையில்லாத வார்த்தைகளை நீங்க எவ்வளவு காதல கேட்கிறீங்களோ உங்களது அது ஜெயிச்சிடும். ஏன்னா அவ்வளவு பவர் உங்களுக்கு இல்லை, உங்களை தோற்கடிச்சிடும். ஆனா தேவ வார்த்தை மட்டும்தான் மற்றதை தோற்க செய்து உங்களை மேல கொண்டு வரும். தேவ பிள்ளைகள் மற்ற வார்த்தையில உணர்ந்து கெட்டு போகணுமா, இல்ல தேவ வார்த்தையில் நிரம்பி மேல ஜெயம் பெற்று நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி மற்றவங்களுக்கு முன்னால தலை நிமிர்ந்து நிக்கணுமா? சத்தமா சொல்லுங்க ஆமென். ಎರಡನೇದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ ಅದಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಿ ನಡೆಯುವುದು. ಬೇರೆಯವರ ಮಾತನ್ನು ಕೇಳಿ ಕೆಟ್ಟು ಹೋಗುವುದಲ್ಲ, ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ ಬೆಳೆಯಬೇಕು. தேவ பக்தி என்ன தெரியுமா? நம்முடைய சுயரூபம் மாறி இயேசுவை போல மாறுவது. நம்ம தெரியுமா, நமக்கு நான் சொல்லவே வேணாம். சர்ச்சைக்கு வரும்போது நம்முடைய டோட்டல் சாயல். ஒரு ஆலயத்தை விட்டு போன பிறகு திருவிழாக்களுக்கு போகும்போது, போங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, ஒரு நாள்ல வந்து நிக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கு. இப்ப நம்ம என்ன பேசுறோம் என்ன பண்றோம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு ஆண்டவர்கிட்ட. சத்தமா சொல்லுங்க. சில சொல்றாங்க அந்த போன்ல நம்ம அறியாமலே நம்ம பேசுறதெல்லாம் என்ன ஆகுதா? எனக்கு அந்த அறிவு இல்லை, எனக்கு தெரியல எனக்கு. இதுலயே இப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜியை வச்சு பண்ணும்போது, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் ஒரு அசைவையும் அறிகிறவர். A to Z எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. அப்போ இயேசுவை போல மாறுவதற்கு நம்ம என்ன செய்யணும்? தேவ பக்தியின் உச்சகட்டம், தேவ பக்தியில நம்ம வளர்றோம் என்பதற்கு ஆதாரம் அந்த நடிகர் போல மாறுவதல்ல, அந்த நடிகர் போல அந்த நடிகையை போல ஷோ பண்றது எல்லாத்துலயுமே அத போல அல்ல. வசனத்தின்படி ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்கிறார் அதன்படி வசனத்துல என்னென்ன பண்ணணும், எது இல்ல பைபிள்ல, எது இல்ல அத்தனையும் வேதத்துல இருக்கு. அப்போ இயேசுவை போல மாறுவது என்பது இந்த வேதத்துல சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே நடக்க முயற்சிப்பது. நம்மால முடியலன்னு விட முடியாது. ஆவியானவர் நமக்கு பலன் கொடுத்து சரியாய் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ಮೂರನೇದಾಗಿ ನಮ್ಮ ಸಂಪ್ರದಾಯಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಯೇಸುವಿನಂತೆ ನಾವು ಬದಲಾವಣೆಯಾಗಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. ಸಿನಿಮಾ ನಟಿ ನಟರ ಹಾಗೆ ಅಲ್ಲ, ಯೇಸುವಿನಂತೆ ನಾವು ಆಗಬೇಕು. நாலாவது, தேவ பக்தி என்பது என்ன தெரியுமா? உலகத்தால வாழ்க்கைய கரைப்படுத்திய கரை. டீ குடிச்சா விழுதா ஒயிட் துணியில? கறி சாப்பிட்டா அப்படியே மேல விழுந்து மஞ்சள் கலர் வருதா? இது மேல அதை போட்டு துவைச்சா கூட போக மாட்டேங்குது. ஆனா இருதயம் கரைப்பட்டு போனால் கண்டிப்பா அதை மாற்ற உலகத்துல வழியே. அத சொல்லுங்க. இந்த உள்ளம் கரைப்பட்டு போனால் உங்க தாத்தாவால கூட மாற்ற முடியாது, எங்க அப்பா ஒண்ணும் முடியாது, உன் ஃப்ரெண்டு பாஸ் ஒண்ணும் முடியாது, உலகத்துல யாராலும் முடியாது. அத கரைப்பட்டு போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். அப்ப என்னதான் பண்ணணும்? டெய்லி கரைப்பட்டு போற வாழ்க்கை இருக்கு. இந்த வெளியில போன தூசி எவ்வளவு நம்ம மேல விழுது.
எவ்வளவு தூசி விழுந்து துணிகள்ல மூக்கு வழியா போகுது, அது நமக்கே தெரியல. கரைபட்டு போகிற காரியம். ஆனா கரைபட்டு போகாம இருப்பதற்குரிய வழிய அறிந்து கொண்டு வாழ்வதுதான் தேவ பக்தி. சொல்லுங்க ஆமென். கேட்க நல்லா இருக்கணும்னு இல்ல, இது உங்க உள்ளத்தில் விழ வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணணும். கடந்த கால சோதனை வரும்போது கொஞ்சம் ஒதுங்க பார்க்கணும். ஒருத்தவங்களும் நம்ம கை கொடுக்க முடியாது. நாமே நம்ம காத்துக்கிட்டு இருந்தாதான் அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சிக்கு நேராய் போக முடியும். ஹல்லேலூயா. ನಾಲ್ಕನೇದಾಗಿ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಅಶುದ್ಧಪಡಿಸಿಕೊಳ್ಳಬಾರದು, ಅಂದ್ರೆ ತೀಟುಪಡಿಸಿಕೊಳ್ಳಬಾರದು ಎಂಬುದಾಗಿ. ಯಾಕೆಂದ್ರೆ ನಾವು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಇರುವಾಗ ದೇವ ಭಕ್ತಿಯನ್ನು ಬೆಳೆಸಿಕೊಳ್ಳುವುದಾದರೆ ನಮ್ಮ ಶರೀರವು ನಾವು ಶುದ್ಧರಾಗಿರಬೇಕು. யாக்கோபு 1ஆம் அதிகாரம், ஜேம்ஸ் யாக்கோபு 1:26-27. யாக்கோபு முதல் அதிகாரம் 26-27. ಯಾಕೋಬನಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 26-27 ವಚನಗಳು. நான் படிக்கிறேமா? இவரில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினார். அவனுடைய தேவ பக்தி வீணாய் இருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாத படிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. ಸದ್ಭಕ್ತನೆಂದೆನಿಸಿಕೊಳ್ಳುವ ಯಾವನಾದರೂ ತನ್ನ ನಾಲಿಗೆಗೆ ಕಡಿವಾಣವನ್ನು ಹಾಕದೆ ತನ್ನ ಹೃದಯವನ್ನು ಮೋಸಗೊಳಿಸುವುದಾದರೆ ಅವನ ಭಕ್ತಿ ನಿಷ್ಪ್ರಯೋಜನವಾಗಿದೆ. ಸಂಕಟದಲ್ಲಿ ಬಿದ್ದ ದಿಕ್ಕಿಲ್ಲದವರನ್ನು ವಿಧವೆಯರನ್ನು ಪರಾಮರಿಸಿ ತನಗೆ ಪ್ರಪಂಚದ ದೋಷವೋ ಅರ್ಥದಂತೆ ನೋಡಿಕೊಂಡಿರುವುದೇ ತಂದೆಯಾದ ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಶುದ್ಧವೂ ನಿರ್ಮಲವೂ ಆಗಿರುವ ಭಕ್ತಿ. நாவை அடக்கணும் அப்படிங்கிறது பைபிள் சொல்லுது. சர்ச்சுக்கு வருகிற தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்? இந்த வாய், இந்த நாவு இருக்கிறதுனால இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்க ரெண்டே காரியம் தான். ஒண்ணு நல்லது இல்லைன்னா கெட்டது. எதை பேசி கொண்டு இருக்கிறோம் இந்த நாவுல பம்பாயிடும். என் பைபிள் சொல்லுது நாவை அடக்க வேண்டும் அப்படின்றது. ரெண்டாவது, அடக்காமல் போனா இந்த இருதயம் கெட்டு போயிடும். வாயில புறப்படுகிற காரியம் எங்க கனெக்ஷன் போகுது? இருதயம். நீங்க வீட்டுல போய் இந்த வசனத்தை குறிச்சிட்டு படிங்க, நீங்க யாருன்னு புரிஞ்சுக்குவீங்க. உங்க வாழ்க்கை இப்ப எப்படி இருக்குங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கலாம். ஆராய்ந்து பார்க்க. ஒண்ணு, நாவடக்கம் இல்லாதது. நான் நிறைய பேசலாம், வேண்டாம், நீங்க அந்த கோடிட்டு காட்டுறோம் புரிஞ்சுங்க. அந்த நாவு அது இருதயத்தை ஏமாத்திரும். ஏமாத்திட்டு என்ன பண்ணுதுன்னா, நான் கிறிஸ்தவன், அதான் சொல்றேன். ஒருவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு பாருங்க. நான் அது ஒண்ணு இல்லைன்றார். அது வீணான பக்தி, சும்மா நீயே ஏமாத்திக்கிட்டு இருக்கிற அப்படின்ட்டு அந்த வார்த்தை சொல்றது. என்ன சொல்லு பாருங்க, உங்களில் ஒருவர் தன் நாவை கண்ட்ரோல் பண்ணாம இருதயத்தை வஞ்சித்து ஏமாத்தி தன்னை நான் தேவ பக்தி உள்ளவன் என்று நீ எண்ணிக்கிட்டு இருந்தீன்னா அந்த அவனுடைய தேவ பக்தி என்ன? அது வேஸ்ட். நான் சொல்லல, நம்முடைய எதிர்கால வாழ்வின் முன்னேற்றத்துக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ வேஸ்ட் ஆகணுமா? இத்தனை வாழ்கிற வாழ்க்கை, நம்ம வாழ்கிற வாழ்க்கை, ஆலயத்துல வந்து போகிற வாழ்க்கை வீணா போகணுமா? சொல்லுவாங்க மண்ணா போகணுமா? யோசிங்க, தேவ ஜனங்கள் சிந்திங்க. ಮೊದಲನೇದಾಗಿ ತಮ್ಮ ನಾಲಿಗೆಗಳಿಗೆ ಕಡಿವಾಣ ಹಾಕಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. ಒಂದು ವೇಳೆ ಹಾಕದೇ ಇರುವಾಗ ಅದು ಹೃದಯವನ್ನು ಕೆಡಿಸುತ್ತದೆ. ಮೂರನೇದಾಗಿ ನೋಡುವಾಗ ಮೋಸಗೊಳಿಸಿದ್ರೆ ಭಕ್ತಿ ನಿಷ್ಪ್ರಯೋಜನವಾಗುತ್ತದೆ. ನಾನು ಎಂಬ ಕಾರ್ಯ ಇರುವಾಗ ಅದು ವೇಸ್ಟ್ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. இதை போல சபையில சொல்லி கொடுத்தோம் ஆண்களும் பெண்களும் டோட்டல் எல்லாரும் இதன்படி இல்லைன்னா நம்ம எவ்வளவு வலி இருக்கும் பாருங்க. எதுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு தெரியல. நமக்கு கண்ணை திறக்கிறாரு, தெரியலன்னு கூட வச்சுக்குவோம். ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. அந்த சோதனை வரும்போது உடனே பிரேக் பண்ணணும் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாவது நம்மளை காத்துக்கணுமே, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வளரணுமே.
ரைட்டு. 27 அப்ப எது பக்தி? அப்ப உண்மையான பக்தி 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 தேவ பக்தி சொல்றீங்க, மொட்டை போடுறதா அல்லது வேற ஏதோ அதுவா? அதுக்கெல்லாம் டைம் இல்லை விவரித்து சொல்ல. பைபிள் என்ன சொல்றது அதை பார்ப்போம். அப்ப உண்மையான பக்தின்னா திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் விசாரிக்கணும். அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா, கணவன் இல்லாத ஒரு தாயை நீங்க பார்த்தீங்கன்னா அவங்கள போய் விசாரிக்கணும். சபையில இருக்கட்டும் வெளியில கூட இருக்கட்டும், சபையா இருக்கட்டும் வெளியில கூட இருக்கட்டும், அப்பா அம்மா இல்ல அவங்க திக்கற்ற பிள்ளை, கணவன் இல்ல அவங்க விதவை. நீ ஒன்னும் பணம் கொடுக்க வேணாம், இருந்தா கொடுங்க. நீ துணி கொடுக்க வேணாம், முடிஞ்சா செய்யுங்க. அதை விட போயிட்டு அவங்கள பார்த்து ஒரு விசாரித்து எப்படிமா இருக்கீங்க என்ன, இது என்னது, ಇದು ஒரு காரியத்தை சொல்ற. ಇದು முதல் காரியம். 27ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. ಅಂದರೆ ಯಾವುದು ಭಕ್ತಿ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಾದ್ರೆ, ಮೊದಲನೇದು ತಂದೆ ತಾಯಿ ಇಲ್ಲದ ಅನಾಥ ಮಕ್ಕಳು, ಗಂಡ ಇಲ್ಲದ ವಿಧವೆ ಇದ್ದರು, ಇವರನ್ನು ಪರಾಮರಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. ரெண்டாவது, உலகத்துலதான் வாழுறோம். சிலர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, நான் தப்பா தாளமா எனக்கு தெரியாது, என் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்க போகுது, இந்த பைபிள் தான் நமக்கு முன்னால நிக்க போகுது, அவ்வளவுதான். அப்ப அடுத்து என்ன, உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை, உலகத்துல வாழுறோம், அவன் அதுலயே விழுந்து கிடக்குறான், நாம அவங்க கூட தான் இருக்கிறோம். அவன் வாழ்க்கை வேற, நம்ம வாழ்க்கை, அவனுக்கும் நமக்கு வித்தியாசம் இல்லாம, அவன் பேசுறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இல்லாம, அவன் குடிக்கிறதுக்கும் நீங்க குடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லாம, அவன் பொய் சொல்றதுக்கும் திருடுறதுக்கும் எல்லா பாவமும் செய்யறதுக்கும், அதே போல நாமும் அவனுக்கு கொஞ்சம் கூட சளைக்காம எல்லா விதத்திலும் போனால், இது என்ன பண்றது, ஆத்துமாவை கரைப்படுத்திக் கொள்ளுவது. உலகத்தால் கரைப்படுத்திக் கொள்ளாமல், கரைப்படாமல் காத்துக் கொள்ளணும். இது ஆண்டவர் பண்றது, என்னால முடியல ஆண்டவரே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இல்ல நாம தான் என்ன செய்யணுமா அது சொல்லுங்க. எனக்கு பசிக்குது, வாயை சாப்பிடு, எனக்கு வயிறு பசிக்குது, என் வாயை எனக்கு சாப்பாடு 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 சொல்லிக்கிட்டே இருந்தா முடியுமா? நாம தான் கையை நீட்டி தேவையானதை எடுத்து சாப்பிடுவோம். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில எல்லாமே அவங்க இவங்கன்னு சொல்லாம, ஆண்டவர் பார்த்துவாரு சொல்லாம, முழுக்க முழுக்க யார் தான் முயற்சி பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க. உங்க வாழ்க்கை கரைபட்டு போகாம, உங்க குடும்பம் சீர்கெட்டு போகாம, நான் திரும்ப சொல்ல, யாரும் பார்க்கல, ஆனா உலகத்தை உண்டாக்கினவர், சகலவத்தை உண்டாக்கினவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். கரைபட்டு போகவும் முடியும், ஆனா அப்படி இருக்க கூடாது என்பது நம்முடைய பரிசுத்த வேதம் எச்சரித்து சொல்லுகிறது. சொல்லுங்க ஆமென். ಎರಡನೇದಾಗಿ ಪ್ರಪಂಚದ ದೋಷವು ಹತ್ತದಂತೆ ನೋಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ಜನರು ನಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತಿಲ್ಲ, ಆದರೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಮ್ಮ ಶರೀರವನ್ನು, ನಮ್ಮ ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು தீட்டுப்படுத்திக்கொள்ளಬಾರದು. அப்படி யாரு தங்கள் வாழ்க்கையை காத்துகிறாங்களோ அவங்க தான் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான, குறையே இல்லாத சுத்தமான பக்தி. அதுதான். இந்த நிலை இல்லாம என் வாழ்க்கை இருக்குமானால் நான் பக்திமான் போல நடிக்கலாமே தவிர, ஆனா நான் உண்மையான பக்தி உள்ளவன் இல்ல. மற்றவருக்கு முன்னால பக்தி உள்ளவன் போல நடக்கலாம், ஆனால் தெய்வத்துக்கு முன்னால் அந்த பக்தி ஒரு நாள் வெளிப்பட்டு விடும். சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார், தேவ பக்தி எது? தன்னை காத்துக் கொள்ளுதல். ತಂದೆಯಾದ ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಶುದ್ಧವೂ ನಿರ್ಮಲವೂ ಆಗಿರುವ ಭಕ್ತಿ ಯಾವುದಂದ್ರೆ, ನಾವು ಆತನ ವಿಧವೆಯನ್ನು ದಿಕ್ಕಿಲ್ಲದವನು ಪರಾಮರಿಸುವುದು, ಪ್ರಪಂಚದ ದೋಷವು ಹತ್ತದಂತೆ ನೋಡಿಕೊಳ್ಳುವುದು, ಈ ಎರಡು ಮಾತ್ರ ನಮಗೆ ಶುದ್ಧವೂ ನಿರ್ಮಲವೂ ಆಗಿರುತ್ತದೆ. அப்படி சுத்தமான பக்தி எப்படி காத்துக்க முடியும்? பக்தி எதுன்னு எப்படி காத்துக்க முடியும்? இல்ல கவனிக்கிறீங்களா? சொல்லிக் கொடுக்கிறோம் பாருங்க, சொல்லிக் கொடுக்கிறோம் பாருங்க. இந்த பைபிள்ல இந்த வார்த்தை கண்ணுல பார்த்து படிச்சு எங்க போகணும்? இருதயத்துக்கு போகணும். இருதயத்தில் இருக்கிற வார்த்தையை பிசாசு பொறுக்கி போடாம
கண்டதுக்கும் கவனம் வச்சு தம்ம வாழ்க்கையை சீரழிச்சிக்காம இந்த வசனத்தை உள்ளத்தில் வைத்து என்ன செய்ய வேண்டும்? சத்தமா சொல்லுங்க. அப்பதான் கத்துக்க முடியும். நீங்க என்ன போன்ல என்ன பாக்குறீங்களோ, அதனால நான் வந்து உங்க அப்பா அம்மா உங்க கூடவே வந்து நீங்க எங்க போறீங்க, என்ன பண்றீங்க, கூடவே வந்து அப்படியே கையில் போட்டு இழுத்துக்கிட்டா இருக்க முடியும்? மனசாட்சிங்க. உன் புருஷன் உன் பின்னாடி வந்துகிட்டா இருப்பான், உன் மனைவி உன் கூடவே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டா இருப்பாங்க, எங்க போனாங்க அப்படின்னு. மனசாட்சி தாங்க, இந்த மனசாட்சிங்க. அப்ப அந்த மனசாட்சி மங்கி போகாம பரலோக தொடர்புல ஆண்டவர்கிட்ட இந்த பக்தியின் உச்சகட்டையில நான் சொல்றேன். ஒரு 3 காரியம் சொல்லுவேன். நேரம் இருந்தால் விளக்கமா சொல்றேன், இல்லைன்னா சுருக்கமா சொல்லிட்டு போறேன். அப்ப நாம இந்த பக்திக்குட்பட்டு வேணும் சொல்லுது என்னைக்கு சர்ச்சுக்கு வந்துட்டோம், நாம இதுக்கு மேல நாம மற்றவங்களை போல நாமெல்லாம் அடி எடுத்து வைக்க முடியாது. வேதத்திலே சபையில வந்தவங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற வழிமுறை, துதி, தொழுகை, ஆலோசனை, ஜெபம், கர்த்தருடைய வார்த்தை. நான் இருக்கிறேன்னா இல்லையோ, கண்டிப்பா நான் இருக்க வேண்டும். நான் பிரசங்கம் பண்ணும்போது நான் அப்படி இருக்கிறேன்னா இல்லையா, என்ன நான் மாத்திக்கணும். அதே போல கேட்கிற நீங்களும் இப்ப கேட்கும் போது அந்த அனுபவம் இருக்கோ இல்லையோ, ஆனால் இந்த வசனத்தின்படி ஒவ்வொருவரும் தங்களை மாற்றிக்கொள்ளதா வேண்டும். அப்ப இப்படி காத்து நம்முடைய வாழ்க்கை கரைவிட்டு போகாம நரகத்துக்கு போகாம இருக்க வேண்டுமானால் பிரியமானவர்களே, இந்த வசனம் படிக்கணும், இந்த வார்த்தை இருதயத்துக்கு போகணும், அந்த இருதயத்துல நிரம்பி இருக்கணும். அப்ப உலகம் நம்மை மேற்கொள்ள முடியாது. அதன் பிறகு உங்களுக்கு தெரியும் அந்த சந்தோஷம், அந்த தெளிவு, அந்த விடுதலை, இதன் மூலம் கிடைக்கிற ஆசீர்வாதம். அப்பதான் நீங்க சொல்லுவீங்க, எங்க ஐயா சொல்லி கொடுத்த வார்த்தை எவ்வளவு உண்மை என்பது இப்ப நீங்க சொல்ல முடியாது. அந்த வாழ்க்கைக்குள்ள போகும்போதுதான் அதுல கிடைக்கிற எவ்வளவு பெரிய சந்தோஷம். இவ்வளவு நாள் முட்டாளாயிட்டோமே, எவ்வளவு சொன்னாங்க சொன்னாங்க சொன்னாங்க, நான் கேட்காத போயிட்டேன், நான் இதுக்கு ஈடு என்ன கட்ட போறேன்னு தெரியல. ஆனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல, இன்னைக்கும் ஆண்டவர் உங்கள் நல்வாழ்வுக்காக வார்த்தைகளை கொடுக்கிறார். தெளிவு பெறுங்கள். ಹೇಗೆ ದೇವರ ಭಕ್ತಿಯನ್ನು ನಾವು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವುದು, ಹೇಳಿಕೊಡುವಂತ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ ಓದಿ ಅದನ್ನು ಹೃದಯದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ನಡೆಯಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಎಲ್ಲರಿಗೂ ಮನಸ್ಸಾಕ್ಷಿ ಉಂಟು. ಆದ್ದರಿಂದ ಯಾರು ನೋಡುತ್ತಿಲ್ಲ, ದೇವರು ನೋಡುತ್ತಾರೆ. ಆ ರೀತಿ ಇರುವಾಗ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಒಂದು ಸಂತೋಷವು ಕೊಡುತ್ತದೆ. ಇದುವರೆಗೂ ನಾವು ಇಲ್ಲ, ಆದರೆ ದೇವರು ಈ ದಿನದಲ್ಲಿ ನಮಗೆ ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಕೊಟ್ಟು ನಡೆಸುತ್ತಿದ್ದಾರೆ. 119 சங்கீதம் 9 வசனம். 119:9. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தமான பக்தி. ஒரு வாலிபன் உலகத்தால் கரைப்படாம, வாலிபன் வெறும் தம்பி மட்டும் இல்ல, கல்யாணம் பண்ண தங்கச்சும், கல்யாணம் பண்ணாத தங்கச்சும், எல்லாரும், எல்லா தங்கச்சும் தம்பியும், எல்லா அண்ணனும் அண்ணியும் எல்லாம் தான், எல்லாமே. அப்போ என்ன தெரியுமா வசனம்? வாலிபன் தன் வழியை எதினால், எதனால பண்ண முடியும்? அப்ப சுத்தமான பக்தி எப்படி எனக்குள்ள வரும்? என் புருஷனுக்கு எப்படி வரும், என் மனைவிக்கு எப்படி வரும், என் பிள்ளைக்கு எப்படி வரும், பாஸ்டருக்கு எப்படி வரும், எல்லாருக்கும் எப்படி வரும் அப்படின்னா, உமது வசனத்தின்படி தன்னை, வசனத்தின்படி நம்மை காத்துக் கொள்ளுது. வேலி, வசனம் என்கிற வேலி இருக்கு, அந்த வேலியை ஜம்ப் பண்ணி போனா மாட்டிக்க போறோம். வசனம் வேலி போட்டிருக்கு, நமக்கு நல்லா தெரியும். இந்த வேலியை தாண்டினா, கோட்டை தாண்டினால் ஆபத்து வருதுன்னு தெரியும். பரவாயில்ல, கொஞ்ச நாள் நீங்க போனீங்கன்னா அப்புறம் போய்கிட்டே இருப்பீங்க. அப்படி அப்ப வசனம்ங்கிற வேலியை மீறி நாம போகாது இருந்தால் அந்த சுத்தமான பக்தியை நோக்கி வர முடியும். உங்கள் ஆத்துமா கெட்டு போகாம, ஆத்துமாவை கெடுக்கிற காரியம் நிறைய இருக்கு. உங்க ஆத்துமா கெட்டு போகாம உங்களை மகிமையான ஆண்டவர் வழி நடத்த வல்லவர். இதற்கு வைத்திருக்கிற மூலாதார பத்திரம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ವಸನಂ. ಕೀರ್ತನೆ 119:9ನೇ ವಚನ. ಯವನಸ್ಥನು ತನ್ನ ನಡತೆಯನ್ನು ಶುದ್ಧಪಡಿಸಿಕೊಳ್ಳುವುದು ಯಾವುದರಿಂದ? ನಿನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸಿ ನಡೆಯುವುದರಿಂದಲೇ. அப்படி இல்ல அப்படின்னா என்ன ஆகும்? இல்ல முடியல, நாலாம் வசனத்தெல்லாம் காத்து கொள்ள முடியாது அப்படின்னா என்ன ஆகும் தெரியுமா? பாவம் செஞ்சிடும், ரொம்ப ஈஸியா பாவம் செஞ்சிடும். யார் பார்க்க போறாங்க? திரும்ப சொல்ற, யாரும் பார்க்கல, ஈஸியா பாவம் பண்ணிடுவோம்.
பாவத்தின் சம்பளம் மரணம். முடிவு என்ன? எது வேணும் நீங்க தான் முடிவு பண்ணணும். என்னதான் சொல்லி பயமுறுத்துறீங்க? நான் பயமுறுத்தல. வசனம் பாருங்க 11, 119 வசனம் 11 என்ன சொல்றாரு? நான் உமக்கு விரோதமாய் பாவம் உலகத்தால் கரைப்படாதபடி, நான் கெட்டு போகாதபடி பாவம் செய்ய. அப்போ நம்ம பாவம் செய்து யாருக்கு விரோதமா? என்ன கவனிங்க. அவங்க பிள்ளைய பார்த்துக்கிட்டு நீங்க என்ன பாருங்க, எல்லாம் கவனிங்க. அப்ப நம்ம பாவம் செய்யறோம், ஒரு பொய் சொல்றோம், எல்லாம் அந்த 10 கற்பனை வச்சீங்களா? அது அந்த கலாத்தியர் 5:19, 20, 22 சொல்லி இருக்கு 17 விதமான மாம்சத்தின் கிரிய. அப்புறம் மார்க் 7ஆம் அதிகாரத்துல 21, 22 சொல்லி இருக்கு அந்த தீட்டுப்படுத்தும் காரியம். இது இவைகள் அப்ப இவை எல்லாம் நமக்குள்ள செய்ய இது இல்லாம இருக்கணும்னு சொன்னால் என்ன சொல்றது? அப்ப இதுல நம்ம செய்ய ஆரம்பித்தால் யாருக்கு விரோதமா செய்யறோம்? சத்தமா சொல்லுங்க. நான் எங்க ஆண்டவருக்கு விரோதமா செய்யறோம்? தேவ பிள்ளைகள் அந்த பிரமாணத்தை விட்டு நாம விலகுனா அது பாவம் தான். குறிப்பா ஒரு கல்யாணம் பண்ணும்போது நமக்கு அந்த பிரமாணம் இருக்குல்ல, அப்ப அந்த பிரமாணத்தை உடைச்சா அது என்னதான்? நான் என்ன என் மனைவிக்கு முன்னாடி பாவம் பண்ணிட்டேன்னா, என் புருஷனுக்கு முன்னாடி பாவம் பண்ணிட்டான் நீ சொல்லலாம். ஆனா என்னைக்கு ஊரறிய உலகம் அறிய தேவ சமூகத்துல இப்படிப்பட்ட அறிக்கையிட்டு பண்றோமோ, அந்த பிரமாணத்தை நீ மீறும் போது உன் புருஷனும் பார்க்கல, மனைவியும் பார்க்கல, பாஸ்டும் பார்க்கல, யாரும் பார்க்கல, பரலோகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நாம் செய்கிற ஒரு தவறும் யாருக்கு விரோதமா? சத்தமா தான் சொல்லுங்களேன், தேவனுக்கு விரோதமா. ஏன்னா கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த வார்த்தையை முடிச்சிடுறேன். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில். அப்ப வேலி என்ன தெரியுமா? என்னதான் சோதனை வந்தாலும் நம்ம காத்துக் கொள்வதற்கு வசனங்கிற வேலி இருக்கணும். நான் பாவம் செய்யாம இருக்கணும்னா அதை என்ன செஞ்ச வச்சேன் எங்க? ஆமா, நான் எனக்கு பாரம் இருக்கு எல்லாரையும் குறித்தும். நான் எப்ப பாரு ஐயா வாலிப பிள்ளைங்க முக்கியம் அதுதானே. வாலிப ஆண் பிள்ளைகள், வாலிப பெண் பிள்ளைகள் எல்லாரும் தான். ஆனா இது ரொம்ப பாரமா இருக்கேன், அந்த உலகம் அப்படி இருக்குது, அதனால நான் ரொம்ப பாரப்படுகிறேன், அழுத்தமா சொல்லிட்டு இருக்கிறேன். பிளீஸ் நான் சொல்ல வேணாம், ஆனா கெஞ்சி கேட்கிறேன், ஆத்துமாவை காத்து கொள்ளுங்க. இளையகுமாரன் போயிட்டு வந்தான், ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் விட்டுட்டா, கடைசியில அப்பாதான் அவனை தூக்கி எடுத்தா. தெய்வம் தான் உன் புருஷனை காப்பாற்றணும், தெய்வம் தான் உங்க குடும்பத்தை காப்பாற்றணும் என்பதை உணர்ந்து ವಾಕ್ಯ ಇರುದಿಟ್ಟರೆ ವೈತುಕೊಳ್ಳುವ. ಒಂದು ವೇಳೆ ದೇವ ಭಕ್ತಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಏನಾಗುತ್ತದೆ? ಸುಲಭವಾಗಿ ನಾವು ಪಾಪ ಮಾಡುತ್ತೇವೆ. ಪಾಪದ ಸಂಬಳ ಮರಣ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ರೋಮಾಪುರದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ನಾವು ಓದುತ್ತೇವೆ. ಆದ್ದರಿಂದ ಕೀರ್ತನೆ 119 11ನೇ ವಚನ ಹೇಳುತ್ತದೆ, ನಿನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಪಾಪ ಮಾಡದಂತೆ ನಿನ್ನ ನುಡಿಗಳನ್ನು ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ. பாதியிலே நிறுத்த வேணாம், அந்த செய்தி முழுமையா நீங்க உள்வாங்கிங்க. ரைட். நான் சொன்ன விஷயம் தெரியுதா? தேவ பக்தின்னா என்ன? சத்தமா சொல்லுங்க. உலக அன்புல மூடக்கூடாது, ಯಾರುடைய ಅನ್ಬಲ வரணும்? ದೇವ ಭಕ್ತಿ ಎಂದರೇನು ಎಂಬುದಾಗಿ ಲೋಕದ ಪ್ರೀತಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ದೇವರ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುವುದು. ದೇವ ಭಕ್ತಿனா என்ன? தேவ வார்த்தையை விட்டுறாம தேவ வார்த்தையை என்ன செய்யணும்? ஏற்றுக்கொண்டு வாழணும். ಎರಡನೇದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡದೆ ಅದನ್ನು ಕೇಳಿ ಅದನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡು ವಿಧೇಯರಾಗಬೇಕು. தேவ பக்தி எதை நோக்கி போகிறது? மற்றவர்களின் வழியை கற்றுக்கொள்றதில்ல, ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற அந்த சாயலை அவர் வழியிலே வளர்ந்து வருவதுதான் தேவ பக்தி. ಮುಂದೇದಾಗಿ ಮತ್ತೊಬ್ಬರು ಕಳಿಸಿಕೊಡುವಂತ ಆ ಒಂದು ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋಗುವುದಲ್ಲ, ಯೇಸುವಿನಂತೆ ಆತನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯುವುದು. யாக்கோபுல சொன்னமே நிறைய விஷயம் இருக்கு. அதுல ஒண்ணு, தன் வாழ்க்கையை காத்துக்கொள்ளுவது தேவ பக்தி. ತಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವುದು ದೇವರ ಭಕ್ತಿ ಎಂಬುದಾಗಿ ಯಾಕೋಬನ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಓದಿದ್ದೇವೆ. நீதிமொழிகளை படிக்கிறோம், என் சரீரம் பாவம் செய்யாம இருக்க என் நாவை காத்துக்கொண்டான்னு சொல்றாரு.
என் சரீரம் பாவமா இல்லாம கரைபட்டு போகாம இருக்க எதுக்கு வேலி போடணும்? நான் உங்களுக்கு சொல்றேன், நல்லதோ கெட்டதோ எந்த நிலையிலும் இஷ்டத்துக்கு வாய் விடாம, நல்லது இருக்கட்டும் கெட்டது இருக்கட்டும், நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்க, ஒரு சரீரம் கெட்டு போகாது, நீ நிம்மதியா இருக்கலாம். இதுவரைக்கும் பூந்து விளையாண்டு இருக்கலாம். இந்த நாவு தான் நம்முடைய வாழ்க்கையை அழிச்சிடும். ஒரு நல்லவன் கெட்டவன் எப்படி தீர்மானிப்பாங்க சொல்லுங்க சொல்லுங்க? நீ பேசுன அதை வச்சுதான். அதை கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நீங்க போயிட்டீங்கன்னா நீங்க நல்லவங்க தானே. உங்களை ஏன் மற்றவன் தப்பா சொல்ல போறான்? அதனால சபை மக்களே இதை யோசிப்போம். ನಮ್ಮ ಬಾಯಿಗೆ ನಾವು ಕಡಿವಾಣವನ್ನು ಹಾಕಿಕೊಳ್ಳಬೇಕು. ನಮ್ಮ ಬಾಯಿಂದ ಹೊರಡುವ ಮಾತುಗಳಿಂದಲೇ ನಾವು ಒಳ್ಳೆಯವರ ಕೆಟ್ಟವರ ಎಂಬುದಾಗಿ ಜನರು ಅದನ್ನು ಗುರುತಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. சபையிலேயே என்ன சிலர் போட்டு வாங்குறாங்க, வேணும்னு என் வாயை கிளறாங்க. ஆனா கண்ட்ரோல் போட்டு நான் ரொம்ப போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ தற்சமயம் பல சில வருடங்களோ மாதங்களோ இல்லைன்னா நான் கொஞ்சம் நிம்மதியா ஊழியம் செய்ய நல்லது கெட்டது தெரிஞ்சு போச்சு எனக்கு. நான் வாய் விட்டா எவ்வளவு பிரச்சனை வரும்னு தெரியுது. எல்லாம் பேசிடலாம், ஆனா நான் ஒரு ஆள் ஒரு வாய் விட்டா என்ன ஆகும்னு என்னத்துக்கு எனக்கு அவன் கற்றுக் கொடுத்த மந்தை என்ன வருது, என்ன ஆகுறது? போய் கணக்கு கொடுக்கணுமே ஆண்டவர்கிட்ட, போய் அவர்கிட்ட நிக்கணுமே எனக்கு கொடுத்த பொறுப்புக்கு முன்னாடி. அதனால நாம இதை நான் கண்ட்ரோல் பண்ணி பார்க்கிற, உண்மையாகவே எனக்கு நிறைய பிரச்சனை இல்லாம ஓரளவுக்கு கொஞ்சம் நிம்மதியா போற வாய்ப்பு கிடைக்குதுங்க. சத்தமா சொல்லுங்க. நீங்களும் ஃபாலோ பண்ணி, நீங்க அப்படி இருக்கீங்கன்னு சொல்லல, நீங்க தவறீங்கன்னு சொல்லல, முயற்சி பண்ணுங்கள. நீங்க முயற்சி பண்ணுங்கள. நீ குடிக்கிற கஞ்ச குடிச்சு நிம்மதியாரு. ஏன் அவமானப்பட்டு போகணும்? ஏன் மற்றவங்களை பார்த்து உங்களை பார்த்து ஒதுங்கி போகணும்? என்னத்துக்கு? ಹುಷಾರಯ್ಯ ಹುಷಾರು. ಆಮಾ, ಅನೇಕರು ನಮ್ಮ ಬೋಧಕರನ್ನು ಮಾತಿನಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಪ್ರಯತ್ನ ಪಡುತ್ತಾರೆ. ಆದರೆ ನಮ್ಮ ಬೋಧಕರು ತಮ್ಮ ಬಾಯನ್ನು ಕಟ್ಟುಪಾಡಾಗಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಪ್ರಯತ್ನ ಪಡುವುದರಿಂದ ಅವರು ಅವರ ಆತ್ಮವನ್ನು ಕೆಡಿಸಿಕೊಳ್ಳದೆ ಅದನ್ನು ಸಮಾಧಾನವಾಗಿ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஏன் தேவ பக்தியா இருக்கணும்? தேவ பக்தினா என்னன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஏன் தேவ பக்தியா இருக்கணும்? தேவன் பக்தி, தேவன் அவர் பக்தி உள்ளவர் தான். பக்திய அவர்கிட்ட எல்லாம் இருக்கு. மனுஷங்க ஏன் தேவ பக்தியா இருக்கணும்? ஏன் தெரியுமா? எங்கேயோ கிடந்தவங்களை அவர் தெரிந்து கொண்டார். இது புரியணும் இந்த வார்த்தைய. அவ்வளவு நான் என்ன சொல்றேன்னு தெரியல. உங்க பழைய வாழ்க்கையெல்லாம் யோசித்து பாருங்க. பிறந்ததிலிருந்து இந்நாள் வரைக்கும் நல்லதையும் யோசிங்க, கெட்டதையும் யோசிங்க. நீங்க நல்லபடியா வாழ்ந்ததீங்கன்னா கர்த்தருடைய நாமத்துக்கு குற்றப்படுத்துவது என் மேல இல்ல. ஆனா என்ன தகுதி இருக்கு? ஏன்னா சங்கீதம் 4:3 சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக. ஏன் கர்த்தர் நம்மோட பேசிக்கிட்டே இருக்காருன்னா யோவான் 15:16 படி நாம அவரை தெரிஞ்சுக்கல, நாம கெட்டு போகாம இருப்பதற்கு அவர் நம்ம தெரிந்து கொண்டார். சங்கீதம் 4:3, யோவான் 15:16. நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எங்கேயோ கிடந்து எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு பேர். ஏன் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாரு? இதை யோசித்து நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதனாலதான் நாம தேவ பக்தியா, சத்தமா சொல்லுங்க, ஏன் தேவ பக்தியா இருக்கணும்? இஷ்டத்துக்கு வாழக்கூடாது, இஷ்டத்துக்கு வாழ முடியாது. ஏன் அப்ப நாம வாழணும்னா எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டா? அப்ப இதை நினைச்சு நன்றி கடனா இருக்கணுமா இல்லையா? சொல்லுங்கம்மா, நன்றியா இருக்கணுமா இல்லையா? நன்றி இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? நன்றியா பேசல, நன்றியா வாழலன்னா என்ன சொல்லுவாங்க? அது நீங்களே. ಯಾಕೆ ದೇವ ಭಕ್ತಿಯಾಗಿರಬೇಕು ಅಂದ್ರೆ ಎಲ್ಲಿಯೂ ಇದ್ದಂತವರನ್ನು ದೇವರು ತಿಳಿದುಕೊಂಡರು. ಕೀರ್ತನೆ 4:3, ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 15:16 ಇಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. ಯೆಹೋವನು ತನ್ನ ಭಕ್ತರನ್ನು ತನಗೋಸ್ಕರ ಪ್ರತ್ಯೇಕಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ ಎಂಬುದಾಗಿ. ನಾವು ಆತನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿಲ್ಲ, ಆತನು ನಮ್ಮನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. ஏன் பக்தியா இருங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த வழியெல்லாம் விட்டு விலகி நீங்க தேவ பக்திக்கு ஏதுவாக ட்ரை பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க அப்படின்னு ஏன் சொல்றான்னு சொன்னா, இன்னைக்கு ஜனங்கள் கிட்ட அந்த பக்தி போயிடுச்சு. மீகா 7:2, அதுதான் பைபிளை பாருங்க.
மீகா 7:2. பக்தி போயிடுச்சு. ஆதியில இருந்த அன்பை, அந்த ஜெபம் இல்ல, அந்த பைபிள் இல்ல, அந்த பரிசுத்தம் இல்ல, அந்த பக்தி இல்ல, அந்த சாட்சி இல்ல. வளர 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 ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கு. தவற வேண்டிதான். நாள் போக 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 பயந்து 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 வாழணும். உண்மை எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? குழந்தையா இருக்கும்போது எப்படியோ, வளர்ந்த பிறகு இத்தனை கழித வயசாகுது இன்னுமா அப்படி பண்ற சொல்வாங்களா, சொல்ல மாட்டார்களா? சத்தமா சொல்லுங்க. ஏன் பக்தி, நீங்க பக்தியா இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அவர் நம்ம தெரிந்து கொண்டு இருக்கிறார். குடிகாரனா இருந்தாம எவ்வளவு பாவம் நாம செஞ்சிருக்கோம் உங்க மனசாட்சிக்கு தெரியும். ஆண்டவர் கொண்டு வந்து அவர் பிள்ளையா நம்ம வச்சிருக்காரு. ஆனா வசனம் சொல்றது ஏன் அதை சுட்டி காட்டுறாருன்னா, மீகா 2 படிச்சு பாரு. படிக்கிறீங்களா சத்தமா? தேசத்தில் பக்தி உள்ளவன் அற்றுப்போனான். போயிட்டான், பக்தி இல்ல. மனுஷனில் செம்மையானவன் இல்லை. சரி போதும், பக்தி இல்ல. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பக்தியா இருங்க. அவங்கதான் இல்லாத போயிட்டாங்க. ஆனா ஏன் ஜனம் நீங்க அப்படி இருக்கவே வேண்டாம் என்று நமக்கு அன்போடு கூட ಆಂಡವರು ನಮಗೆ சொல்லிಕೊಟ್ಟಿರುತ್ತಾರೆ. ಅವರು ನಮಗೆ ನೇಸಿக்கிறದಿನಾಲ್. ಮೀಕಾ 7:2ನೇ ವಚನ. ಸದ್ಭಕ್ತರು ದೇಶದೊಳಗಿಂದ ನಾಶವಾಗಿದ್ದಾರೆ, ಜನರಲ್ಲಿ ಸತ್ಯವಂತರೇ ಇಲ್ಲ. 2 ஏன் பக்தியா இருக்கணும்? தேவனுக்கு வைராக்கியமாய் வாழ. தேவனை அறியாதவங்க எப்படி வைராக்கியமா இருக்காங்க தெரியுமா? விளக்கம் சொல்ல நேரம் இல்லை பாருங்க. நம்ம யாருக்காக வைராக்கியமா இருக்கணும்? அதான் புருஷன்கிட்ட வைராக்கியமா இருக்கோங்க, மனைவி கிட்ட வைராக்கியமா இருக்கோங்க, அப்பா அம்மா கிட்ட வைராக்கியமா இருக்கோங்க. அவன் ஏய் நான் சொல்றேன் பாருடி, அவன் என் வீட்டுக்கு வர என்னது ஏசப்பா குடும்பத்துல உள்ளவங்க. தேவையில்லாததுல வைராக்கியமா இருக்கிறோம். ஆனா நமக்கு யார் மேல வைராக்கியம் இருக்கணும்? ஆண்டவர் மேல வைராக்கியம் இருக்கணும். அதுக்கு வைராக்கியங்கிற தலைப்புல நான் ஒரு செய்தி எடுத்தால் இது இப்படியா இருக்கணுமா என்பதை புரிந்து கொள்ளலாம். நேரமும் இல்ல, நீங்களும் வரமாட்டேன்றீங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஆனா என்ன வைராக்கியமா இருக்கணும் ஆண்டவருக்காக. ಎರಡನೇದಾಗಿ ನಾವು ದೇವರ ಭಕ್ತಿಯಲ್ಲಿ ಇರಬೇಕಾದರೆ ದೇವರಿಗಾಗಿ ವೈರಾಗ್ಯವಾಗಿ ಇರಬೇಕು. தாவீதுக்கு ஒரு வைராக்கியம் இருந்தது. 69ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் படிச்சு பாருங்க. 69:9 ஆண்டவரை குறித்த தீர்க்க தரிசனமா இருந்தாலும் அதற்கு தாவீது சொல்றாரு, ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன். 69:9 தாவீது ஒரு மனுஷன் அவர் சொல்றார், நான் பக்தியா இருந்தேன் ஆண்டவரே. என் சுற்றி நிறைய பிரச்சனைகள் நிறைய சூழ்நிலைகள் வந்தது, ஆனாலும் இந்த பக்தியை விட்டு நான் விலக. சபைக்கு வருகிற ஜனங்களுக்கு தேவன் பேரில ஆண்டவர் மேல ஒரு பக்தி இருந்ததுன்னா கர்த்தரை விட்டு விலக மாட்டாங்க. தமிழ்நாடு அரசியல் நீங்களே பார்த்துங்க எப்படி மாறிடுச்சு. யார் மேல பக்தி? காப்பாற்ற போறாங்களா அவங்க? கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க உலகம். இதுதான் நமக்கு வழிகாட்ட போகுது. இதுதான் நம்ம பக்தி வைராக்கியம் யார் மேல இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. நான் சொல்லிட்டேன், இதுக்கு மேல எங்களுக்கு ஒண்ணு தெரியல, நீங்க தப்பிக்க முடியாது. ஐயோ எனக்கு ஒண்ணு தெரியல நீங்க தப்பிக்கலாம் முடியாது. இந்த வார்த்தை உங்களுக்கு முன்னால வந்து அப்படியே நிக்கும். ஸ்தோத்திரம் சொல்லுங்க கர்த்தருடைய நாமத்துக்கு. சொல்லுங்க ಕೀರ್ತನೆ 69:9ನೇ ವಚನದಲ್ಲಿ ದಾವೀದನಿಗೆ ಒಂದು ಭಕ್ತಿ ಇತ್ತು. ನಿನ್ನ ಆಳೆಯ ಅಭಿಮಾನವು ನನ್ನನ್ನು ಬೆಂಕಿಯಂತೆ ದಹಿಸಿದೆ ಎಂಬುದಾಗಿ. ஆண்டவர் பாருங்க, தேவனுடைய ஆலயத்தை திருட்டுத்தனமா பண்ணாங்க, வியாபாரம் பண்ணாங்க, காசை மாத்தி 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 லஞ்சம் வாங்கினாங்க. கோபம் வந்தது, சவுக்கு எடுத்து அடிச்சா. ஏன் ஆலயத்துல கர்த்தர் கடுமையா பேசுறார்? நீ தப்பு பண்ணும் போது, நீங்க பல விதத்தில் வசனத்தை மாறும் போது, ஏன் தெரியுமா? நீங்கள் தப்பு செய்றீங்கிறத சுட்டி காட்டுறதுக்கு யோவான் 2ஆம் அதிகாரம் 17 படிச்சு பாருங்க. யோவான் 2:17 உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று சொல்வதற்கு எழுதப்பட்டிருக்கு. அதை போல ஆண்டவர் இயேசு தேவாலயத்துக்குள்ள போயிட்டு அந்த இடத்தை அசிங்கப்படுத்தினாங்க, கோயில அசிங்கப்படுத்தினாங்க. வைராக்கியம் வந்தது, சவுக்கை உண்டு பண்ணினார். இன்னைக்கு ஆண்டவர் அதனால தான் பேசிக்கிட்டு இருக்காரு. நான் என்ன சவுக்கை உண்டு பண்ணி உங்ககிட்ட போயான்ட்டு போய்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு நான் மனசாட்சி இருந்தா ஐயோ ஐயாவை நம்ம கோபப்படுத்த கூடாது, சபையில நம்ம யாருக்கும் தொந்தரவா இருக்க கூடாது அப்படி யோசிப்பீங்க.
வைராக்கியம், பக்தி, வசனம் உனக்குள்ள இருந்தால் எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. கர்த்தரே சவுக்கெடுத்து அடித்து விரட்டினார். உங்க வேதத்துல இருக்கு பாருங்க. தேவன் பேரில், சபையை குறித்து, ஆண்டவரை குறித்த வைராக்கியம் கிறிஸ்தவர்களுக்கு வேண்டும். ಯೋಹಾನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 17ನೇ ವಚನ. ಅಲ್ಲಿ ಮೇಲಿಂದ ಓದುವಾಗ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ದೇವಾಲಯಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರೆ. ಅಲ್ಲಿ ದನ, ಕುರಿ, ಪಾರಿವಾಳಗಳನ್ನು ಮಾರುತ್ತಿದ್ದಾರೆ, ಹಣವನ್ನು ಬದಲಾವಣೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾರೆ. ಆಗ ದೇವರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಆಕಾರದಿಂದ ಕೊರಡೆ ಮಾಡಿಕೊಂಡು ಅಲ್ಲಿದ್ದಂತೆ ಎಲ್ಲವನ್ನು ಹಟ್ಟಿ ಹೊರಗೆ ಹಾಕಿದರೆಂಬುದಾಗಿ, ನಿನ್ನ ಹಳೆಯ ಅಭಿಮಾನವು ಬೆಂಕಿಯಂತೆ ನನ್ನ ದಹಿಸುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಬರೆದಿದೆ ಎಂದು ಶಿಷ್ಯರ ನೆನಪಿಗೆ ತಂದರು ಎಂಬುದಾಗಿ. பக்தி குறைஞ்சி வைராக்கியம் குறைஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? சாத்தான் உங்களை படிச்சு தருவான். என்னது? சத்தமா சொல்லுங்க. 119, 139. நீங்க எல்லாம் தேடி பார்த்தா கூட உங்களுக்கு கிடைக்காது. பலா சுளைய உரிச்சு உங்க வாயில ருசியா கொடுக்கிற போல ஆண்டவர் நம்மோட பேசிக்கிட்டு இருக்காரு. ஆமா, என் சத்துருக்கள் உம்முடைய வசனங்களை மறந்தபடியால் என் பக்தி வைராக்கியம் என்னை பட்சிக்கிறது. வசனத்தை ಕೀರ್ತನೆ 119, 139ನೇ ವಚನ. ಮತಾಸಕ್ತಿಯು ನನ್ನನ್ನು ದಹಿಸಿ ಬಿಟ್ಟಿತು, ವೈರಿಗಳು ನಿನ್ನ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಮರೆತು ಬಿಟ್ಟಿದ್ದಾರಲ್ಲ. சத்துருக்கள், என் சத்துருக்கள் உங்களுடைய வசனங்களை மறந்த. வசனம் வந்து சத்துருக்களுக்கு இல்லையே, தேவ பிள்ளைகளுக்கு தானே, மற்றவங்களுக்கு தெரியாத. அப்போ வசனத்தை மறக்கிறவங்க யாரு? வசனத்தை மறக்கிறவங்க யாரு? சத்துருக்கள், தேவனை விட்டு போறவங்க தான். அப்ப இந்த வசனம் ஞாபகத்துல இருந்தா நாம ஆண்டோட பிள்ளையா இருப்போம். ஆனா தாவீது தேவ மனுஷன், தேவனுக்காக இருந்தார். அவர் சொல்றாரு, இந்த வசனத்தை மறந்து எல்லாம் போய்கிட்டு இஷ்டம் போல வாழ்றாங்க. அதனால எனக்கு ரொம்ப என்ன அப்படியே பட்சிக்குது, எனக்கு பெரிய ஆபத்தா மாறிக்கிட்டு இருக்கு. அதனால பிரியமானவர்களே, அந்த வைராக்கியம் வெளிப்படுகிறது. ஒரு மனுஷன் தவறும் போது, ஒரு வாலிபன் தவறும் போது, ஒரு குடும்பம் தவறும் போது நமக்கு அந்த பக்தி வைராக்கியம் பட்சிக்கணும். ஆண்டவரே, என் சபையில் உள்ள பிள்ளைங்க, என் ஐயா, என் கேள்விப்படும் போது நான் அப்படிதான் அழுகிறேன். உங்களுக்கு நீங்க இல்ல, சிலர் என்ன பண்ணுவாங்க, இன்னும் எண்ணெயை ஊற்றி எரிச்சு விட்டுருவாங்க. அவ எப்பயாவது கெட்டு போட்டுமா, அந்த பையன் எப்படியாவது போகட்டுமா. அதுக்குதான் நான் அடக்குனீங்கன்னா நீங்களும் காக்கப்படுவீங்க, அவங்களும் தன் வாழ்க்கையை காத்துக் கொள்ளுவாங்க. சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் இடைப்படுறாரு, தெளிவோடு புரிந்து கொண்டு இனி வருகிற நாட்களில் தெளிவா இருக்க ஆவியானவர் நம் அனைவருக்கும் கிருபை கொடுப்பாராக. ಇಲ್ಲಿ ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾರೆ, ವೈರಿಗಳು ನಿನ್ನ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಮರೆತು ಬಿಟ್ಟರಲ್ಲ, ಆದ್ದರಿಂದ ಈ ಒಂದು ಭಕ್ತಿಯು ನನ್ನನ್ನು ದಹಿಸಿ ಬಿಟ್ಟಿತು ಎಂಬುದಾಗಿ. சரி, ஏன் பக்தி? ஏன் தேவ பக்தியா வாழணும்? ஏன் தேவ பக்தியா வாழணும்? இவ்வளவு நேரம் படுற பிரயாசமும் 45 வருஷமா 43 வருஷமா ஓடுவதும், இங்கே வந்து 38 வருஷம் முடிஞ்சு மூச்சு விடாம கத்திக்கிட்டு கூச்சல் போட்டுக்கிட்டு இருப்பதும் எதுக்கு தெரியுமா? நம்ம கரத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு ஆத்துமா கூட நரகத்துக்கு போக கூடாது. சொல்லுங்க எல்லாம். நீங்க போனீங்கன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரே ஒரு ஆத்துமா கூட நரகத்துக்கு போக கூட. அப்ப எங்க போகணும்? அதுக்காக தான் தேவ பக்தியா இருக்கணும். ನಮ್ಮ ಹಸ್ತದಲ್ಲಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ದೇವರ ಮಕ್ಕಳು ಒಬ್ಬರು ಕೆಟ್ಟು ಹೋಗಿ ನರಕಕ್ಕೆ ಹೋಗಬಾರದು. ಅದಕ್ಕಾಗಿಯೇ ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವುದು ದೇವ ಭಕ್ತಿ ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. 8ாம் வசனம் பாருங்க. 1 தீமோத்தேயு 4:8. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது. இப்ப பாருங்க, ஏன் தேவ பக்தியா இருக்கணும்? ஏன் தேவனுக்காக வாழணும்? இவ்வளவு நேரம் ஆண்டவர் வசனங்களை சொல்லி கொடுத்தாரு. எதற்கு அப்படின்னா, இந்த வார்த்தையை புரிஞ்சுங்க. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இந்த உலகத்துக்கும், இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளதா இருக்கிறபடியால் எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம். அப்படின்னா நீங்க தேவ பக்தியா ஏன் இருக்கணும்னு சொன்னால், இந்த உலகத்திலும் கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய ஆசீர்வாதம், நம்முடைய நாட்கள் முடியும் போது பரலோகத்துல போய் இயேசுவோடு ஒரு வாழ்கிற வாழ்க்கை. இதுக்கு தாங்க இந்த பிரயாசம், இதுக்குதான் இந்த செய்தி. இதை நீங்க எப்படி புரிஞ்சிக்க போறீங்க எனக்கு தெரியல, எனக்கு பயமா இருக்கு. சபைக்கு சொல்லி கொடுக்குறேன். சோதனை பிரச்சனை வரும்போது இது அப்படியே மறந்து போயிடக்கூடாது. அப்புறம் பார்த்துக்கலாம்,
அப்புறம் பார்த்துக்கலாம், கழட்டி வச்சுட்டு அப்புறம் ஒண்ணுல ரெண்டு பண்ணிட்டு அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். அதெல்லாம் கிறிஸ்தவம் இல்ல, அது இல்ல, அது கிறிஸ்தவம் இல்ல. அங்க போய் சேரணும், அதுக்காக தான். 1 ತಿಮೋಥಿ 4:8 ನೋಡುತ್ತೆ, ದೇವ ಸಾಧನೆಯು ಸ್ವಲ್ಪ ಮಟ್ಟಿಗೆ ಪ್ರಯೋಜನವಾಗಿದೆ, ಭಕ್ತಿಯಾದರೂ ಎಲ್ಲಾ ವಿಧದಲ್ಲಿ ಪ್ರಯೋಜನವಾದದ್ದು, ಅದಕ್ಕೆ ಹಿತಪರಗಳಲ್ಲಿಯೂ ಜೀವ ವಾಗ್ದಾನ ಉಂಟು. இங்க இருக்கிறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க. ஆமென். இருக்கிறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்கன்னு சொன்னா, அப்ப வாய் திறக்கலன்னா நீங்க இல்லைன்னு அர்த்தம். இருக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. ஆமென். ரொம்ப நல்லா கீழ்படுறீங்க, ரைட். அப்போ கீழ்படுறீங்க, அதுக்கு சொல்றேன். இப்ப தேவ பக்தின்னு சொன்னவ ஒருத்தவன் பக்தி உள்ளவன் ஏசப்பா கிட்ட வந்தான். நான் சொல்ற வார்த்தை மார்க் 10ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம். ஒரு வாலிபன் நல்ல பக்தி உள்ளவன், வசனம் அறிந்தவன் யார்கிட்ட வந்தான்? சத்தமா சொல்லுங்க. இயேசு கிட்ட வந்தான். ಮಾರ್ಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 17ನೇ ವಚನ ನೋಡುತ್ತೇವೆ. ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಂದ್ರೆ ದೇವರನ್ನು ತಿಳಿದಂತ ಭಕ್ತಿ ಉಳ್ಳ ಮನುಷ್ಯನು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಬಳಿಗೆ ಬರುತ್ತಾನೆ. அவனுக்குள்ள அந்த பக்தி இருந்ததனால எந்த நோக்கத்தோடு வந்தா, ஆண்டவரே நான் உம்மோட இருக்கணும்னு விரும்புறேன். எங்க ஆட்சி மாறுவது, கட்சி மாறுவது. ஆண்டவரே நான் உம்மோட இருக்க இல்ல, ஆமா, நித்திய ஜீவனை நான் அடையணும். எனக்கு எல்லாம் இருக்கு, ஆனா இப்ப எனக்கு குறை என்ன தெரியுமா? உம்மோட நான் பரலோகத்துக்கு நான் வரணும், அழியாத வாழ்க்கைக்கு வரணும். ஆனா இவன் பக்தி உள்ளவன், வசனம் அறிந்தவன். நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான். வந்து கேட்டான், அவர் பதில் சொன்னார். சொன்னதை கீழ்ப்படியணுமா, சொல்றதை கீழ்ப்படியாம இஷ்டத்துக்கு போகணுமா? சத்தமா சொல்லுங்க. நான் சொல்ற வார்த்தை தெளிவா புரியலையா? ஒருத்தவங்க கிட்ட ஒண்ணு போய் கேட்கும் போது எனக்கு தெரியலீங்க, உங்களை கேட்கிறேன், இதை செய்யலாமா செய்யக்கூடாதான்னா, இதை செய் அப்படின்னா என்ன செய்யணும்? செய்யணும். இதை செய்யாதன்னா செய்யக்கூடாது. அந்த ஸ்டேட்மெண்ட் தான் ஒரு வாலிபன் ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது வந்து கேட்கிறான், பதில் சொல்றாரு இயேசு சுவாமி. ಒಬ್ಬ ಯವನಸ್ಥನೇ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಬಳಿಗೆ ಬರುತ್ತಾನೆ. ದೇವ ಭಕ್ತಿಯುಳ್ಳವನು, ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ತಿಳಿದಂತವನು, ಒಳ್ಳೆಯ ಬೋಧಕನೇ, ನಾನು ನಿತ್ಯ ಜೀವಕ್ಕೆ ಬಾಧ್ಯಸ್ಥನಾಗಬೇಕಾದ್ರೆ ಏನು ಮಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. அவன் கீழ்ப்படியில. பணம் அவன் கண்ணை மறைச்சிருந்தது. பணம் ரொம்ப ஆபத்து. பணம் தேவை. ஆனா பணத்துக்கு பின்னாலேயே ஓடுனீங்கன்னா கடைசியில் இப்ப நல்லா இருக்கும், ஒரு நாள்ல பாதிப்பை கொண்டு வரும். ஆத்மா முக்கியம். சரி, அப்ப இவன் பைபிள் சொல்லுது, அவன் ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தபடியா பக்தியோட வந்தான். ஆனா கர்த்தருடைய வசனத்தை அவன் உள்ளத்துல ஏற்று அதை வச்சுக்கிறதுக்கு அவனுக்கு மனசு இல்ல. அப்பதான் ஆண்டவர் சொன்னா, அவன் எப்படி போயிட்டான் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட வந்தவன், சபைக்கு வரவங்க, ஆண்டவர்கிட்ட வரவங்க எப்படி வேணாலும் வரலாம். ஆனா போகும்போது எப்படி போகணும்? பாவம் மன்னிக்கப்பட்டு போகணும், குறைகளை உணர்ந்து போகணும், அறியாமை விலகி தெளிவு பெற்று போகணும். ஆனா இவன் வந்தா துக்கத்தோட போயிட்டான். ஏன்? ஆண்டவர் சொல்லுக்கே அவன் என்ன செய்யல. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், இத போல யாராவது இருந்தீங்கன்னா நீங்களும் பரலோகத்துக்கு வர முடியாது. அப்ப பக்தி உள்ளவன் பக்தியை காத்துக்க முடியல. இப்ப இது வரைக்கும் வார்த்தை கேட்டீங்க, யோசித்து பாருங்க என்ன பண்ண போறோம். இத போல ஆயிரம் மெசேஜ் நான் கொடுத்துட்டேன், இன்னைக்கு நான் கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். இதுக்கு மேல நீங்க தான் இதை புரிந்து கொண்டு யாருக்காக வாழ போறோங்கிறத தீர்மானிக்க. நான் முடிவா சொல்றேன், ஏசப்பாவை நம்பி வாழுறவங்கள தேவன் கைவிடுவது இல்லை. அற்புதமா நடத்துவார், தேவைகளை சந்திப்பார், மேன்மைப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். அதுல எந்த குறைபாடு இல்லை. ஆனால் நாம் யாருடைய வார்த்தையின்படி வாழணும். எழுதிருப்போம். ಆತನು ಬಹಳ ಆಸ್ತಿ ಉಳ್ಳವನಾದದರಿಂದ ಈ ಮಾತಿಗೆ ಮೋರೆ ಮಾಡಿದವನಾಗಿ ದುಃಖದಿಂದ ಹೊರಟು ಹೋದನು ಎಂಬುದಾಗಿ. ಹಾಗಾದರೆ ಸಭೆಗೆ ಬಂದಿರುವಂತ ನಾವು ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆತನ ಬಳಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ನಾವು ಸಂತೋಷ ಭರಿತರಾಗಿ ಹೋಗಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. எழுதுறீங்க சொன்னாங்க. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே. தேவஜனமே,
அடிமை நானையா ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன். அடிமை நானையா ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன். உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன். அடிமை நானையா ஒவ்வொரு நாடும் உம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றேன். ஒவ்வொரு நாடும் உம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றேன். உலகினை மறந்து உம்மையே நோக்கி ஓடி வருகின்றேன். உலகினை மறந்து உம்மையே நோக்கி ஓடி வருகின்றேன். பலகையாமே உயர்த்தி ஆண்டவரே உம் பாதம் தெரிந்தவர்களோடு அடிமை நானையா வாலிபன் தனது வழிதனையே எதனால் சுத்தம் பண்ணுவான். வாலிபன் தனது வழிதனையே எதனால் சுத்தம் பண்ணுவான். தேவனே உமது வார்த்தையின்படியே காத்து கொள்வதூரமாக்கரவா. தேவனே உமது வார்த்தையின்படியே காத்து கொள்வதா. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன். அடிமை நானையா வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி தேவனே எனது கண் தினமும் திறந்தருளும். தேவனே எனது கண்களையே தினமும் திறந்தருளும். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன். அடிமை நானையா ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன். அடிமை நானையா ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன். உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தேன்.
கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்கள். பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம் பௌலமகதபலவா சொல்லுங்க. உயர்த்தி ஆமென் 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 ஆமென். கரங்களை தட்டி ஒரு புது வேலை தராங்களே, ஒரு புதிய விடுதலை தராங்களே, ஒரு புதிய அனுபவம் இந்த நாளிலே. ஓ ஒரு முறை கூட சொல்லுங்க. ஆண்டவரே நீங்க சொல்லுங்க. யார் ஜெபம் பண்ண போறீங்க? சுருக்கமா தேவனோட பேசி நீங்க ஆண்டவரே, இதுக்கு மேலே நான் உண்மை விட்டு விலகி போக விரும்பல ஆண்டவரே. எல்லா சார்பில் யாராவது ஒரு வரிகளாக ஜெபம் பண்ணுவார். என்ன வரட்டும், ஒரு கேவலமா பேசுறாங்களா, உங்களை என்ன கொடுமைப்படுத்துறாங்க, கவலைப்படாதீங்க. ಪ್ರೀತಿ ಸ್ವರೂಪನಾದ ಪರಲೋಕದ ತಂದೆಯಾದಂತ ಯೇಸು ಸ್ವಾಮಿ, ಮೊದಲನೇ ಆರಾಧನೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಎರಡನೇ ಆರಾಧನೆಯನ್ನು ಕರ್ತನೆ ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಾಗಿದ್ದು ನಡೆಸಿದ್ದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಒಂದೊಂದು ಭಾಗವನ್ನು ನಿನ್ನ ನಾಮ ಮಹಿಮೆಗಾಗಿ ನೀನು ನಡೆಸಿದ್ದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ವಾಮಿ. ಕೇಳಿದಂತ ವಾಕ್ಯಗಳಿಗೆ ನಾವು ಕರ್ತನೆ ಅಪ್ಪ ವಿಧೇಯರಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳುವಂತೆ ನೀನು ಸಹಾಯ ಮಾಡು ಕರ್ತನೆ. ಅದನ್ನು ಹಾಗೆ ಬಿಟ್ಟು ಬಿಡದಂತೆ 30ರಷ್ಟು 60ರಷ್ಟು ಬಲ ಕೊಡುವವರಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಬೇಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ. ಇದುವರೆಗೂ ನಮ್ಮ ಜೊತೆಯಾಗಿದ್ದು ನಡೆಸಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಸಂಜೆ ನಡೆಯುವಂತ ಆರಾಧನೆ ನಿನ್ನ ಕರದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ. ಆಶೀರ್ವದಿಸು, ಬಲಪಡಿಸು. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಬೇಡಿ ಹೊಂದಿದ್ದೇವೆ ತಂದೆ. பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூயாவியானுடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடு கர்த்தர் இயேசு வருகிற வரைக்கும் நிலைத்திருப்பதாக. ಆಮೇಲೆ